What would you call toxic in a relationship? Controlling is something I would say toxic. The first love அப்படிங்கிறது ஏன் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது? அந்த ஃபர்ஸ்ட் லவ்ல வந்து நிறைய ஆன்டிசிபேஷன் இருக்குது நமக்கு. அந்த பிரேக்கப் அப்படிங்கிற அந்த ஃபேஸ்குள்ளே போனதுக்கப்புறம் வாட் ஆர் த திங்ஸ் தட் தே ஷுட் அவாய்ட் டூயிங்? நமக்கு ஒரு இடத்துல வலிக்குது அப்படின்னா அது ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ல. திருப்பி அவங்களோட ப்ரொஃபைலை போய் பார்க்குறதோ இல்லை அவங்க கூட பேச ட்ரை பண்ணுறதோ இல்லை ஃப்ரெண்டாக இருக்கேன்னு நினைக்கிறதோ திஸ் மைட் நாட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் தட் ஸ்பேஸ். இப்போ ஒரு ஒன் சைடட் ஃபீலிங்ஸ் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் இப்போ இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்கோதெரபிஸ்ட் வாட் வுட் யூ சஜஸ்ட்? கேன் ட்ரூ லவ் பி ஃபர்காட்டன்? லவ், காதல் உலகத்தில் பவர்ஃபுல்லான இமோஷன்ஸில் ஒன்று. சொல்லப்போனால் ஒரு பெரிய மிஸ்ட்ரியும் கூட. இன்றைக்கி அந்த மிஸ்ட்ரியை ஒரு சைக்காலஜிஸ்ட் கூட உட்காந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரிலேஷன்ஷிப், ஹார்ட் பிரேக், பிரேக்கப், ஹீலிங்னு பல பரிமாணங்கள் இந்த எபிசோடில் இருக்குது. பிடிச்சிருந்தா ஷோ யுவர் லவ் பை லைக்கிங், ஷேரிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங். இது அக்னி ஒரிஜினல்ஸ் வழங்கும் தி அக்னி ஷோ. வணக்கம். ஹாய், வணக்கம். நிறைய விஷயங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லவ், ஹார்ட் பிரேக், ஹீலிங், இது மூணு தான் வந்து கோர் டாப்பிக்காக இருக்க போகுது. அண்ட் அகெயின் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இந்த கான்வர்சேஷன் போகும். அண்ட் பிஃபோர் கோயிங் இன் டு தி டாபிக், முதல்ல சைக்காலஜிஸ்ட், சைக்கோதெரபிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட், இப்படி மூணு விஷயங்கள் இருக்கு இல்லையா? பொதுவாக காமனாக பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இது மூணுக்குமான வித்தியாசம் என்ன? ஓகே, ஆக்சுவலி ரொம்ப நீடடான கொஸ்டின் நீங்கள் கேட்டது. சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா வந்து கவுன்சிலர்ஸ்னு சொல்லுவாங்க. சைக்காலஜிஸ்ட் என்னென்னா பேசிக்காக அப்பர் லேயர் ஆஃப் த ப்ராப்ளம். லெட்டஸ் சே இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் உடனே அப்படின்ற மாதிரி சர்ஃபேஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறது வந்து சைக்காலஜிஸ்ட் பண்ணுறது. சைக்கோதெரபிஸ்ட் வந்துட்டு தே ஒர்க் வித் த டீப்பர் ரூட். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டஸ் சே நமக்கு வந்து நோ சொல்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே ஏன் நோ சொல்ல கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல நான் நோ சொல்லும் போது எனக்கு ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு, அந்த ரிஜெக்ஷன் எந்த வயசில் வந்துச்சு. ஸோ யூ ஒர்க் ஆன் த காஸ் ஆஃப் இட். லெட்டஸ் சே 10 வயசில் நான் ஒரு இடத்துல நோ சொல்லும் போது எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னும் போது அந்த இடத்துல போய் ஒர்க் பண்ணுறது சைக்கோதெரப்பி. சைக்கியாட்ரிஸ்ட் வந்துட்டு மெடிகேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து எப்போ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டஸ் சே யூ ஆர் டயக்னோஸ்ட் வித் சம் கைண்ட் ஆஃப் டிஸார்டர்ஸ். அந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய கெமிக்கல் இம்பேலன்ஸ் வரும், நம்மளால் வந்து ரேஷ்னலாக யோசிக்க முடியாது. அந்த ஸ்பேஸில் வந்து வி ஹாவ் டு கோ டு சைக்கியாட்ரிஸ்ட். அவங்க வந்து மெடிகேட் பண்ணுவாங்க. ஆமாம். ஓகே, ஸோ வாட் ஆர் யூ? ஐ எம் அ சைக்காலஜிஸ்ட் அண்ட் அ சைக்கோதெரபிஸ்ட். சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கோதெரபிஸ்ட். யா. ஸோ இந்த பாட்காஸ்டோட டாபிக் வந்து உங்களுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக, தட்ஸ் மை கோர் பாயிண்ட். ஓகே, அப்போ டாபிக்குள்ளே போய்டும். எஸ், டெஃபினெட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் லவ். லவ் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இமோஷன். நம்ம ஒருத்தங்களை லவ் பண்ணுறோம், அவங்கள பார்த்தா நமக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ் வருது, ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது, என்னென்னமோ ஆகுது இல்லையா? இந்த அளவுக்கு ஒரு இமோஷன் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இது வந்து 2 விதமாக சொல்லலாம். ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ். நம்ம லவ்வில் இருக்கும் போது நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த டைமில். என்டார்ஃபின்ஸ், ஆக்சிடோசின், அதுக்கப்புறம் டோபமைன், இவங்க எல்லாருமே வந்துட்டு இதெல்லாமே இஸ் ரிலேட்டட் டு லவ், ப்ளஷர், இதெல்லாமே. ஸோ லவ்வில் இருக்கும் போது இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்கும் போது நம்ம வந்து ரொம்ப இன்டென்சிஃபைடாக அந்த எமோஷனை வந்து கோ த்ரூ பண்ணுறோம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலி ஆஸ் ஹியூமன்ஸ் நமக்கு வந்து பிலாங்கிங்னஸ்ன்ற ஒரு நீட் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து கல்ச்சர்ன்ற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆச்சு, ஒரு ரிலீஜன்ன்ற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆச்சு, நம்ம எல்லாம் ஒரு இடத்துல பிலாங் ஆகிறோன்ட்டு. ஸோ இன்னொருத்தவங்க கூட நம்ம ஒன்றா இருக்கும் போது வி ஃபீல் லவ்ட், வி ஃபீல் நீடட், வி ஃபீல் வெரி இம்பார்ட்டண்ட் அபவுட் அவர் செல்ஃப். அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட ஒரு பேசிக் ஹியூமன் நீடு கிடைக்கிது இல்லை? நமக்கு சாப்பாடு ஒரு ஃபுட்டு ஒரு நீடு மாதிரி இதுவுமே ஒரு நீடு. அந்த நீடு ஃபுல்ஃபில் ஆகும்போது அதோட எமோஷன் வந்து ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்குது நமக்கு. ஓகே, இட்ஸ் பேசிக்கலி அந்த பிலாங்கிங், அதுக்கான ஒரு சீக்கிங் தான் லவ்வாக இருக்குது. கண்டிப்பாக. ஓகே, இப்போது அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இல்லையா? அது எதனால்? ஏன்னா அதுக்கப்புறம் வர லவ் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லவ்வில் இருந்த அளவுக்கு ஒரு டெப்த் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது ஏன் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது? அந்த ஃபர்ஸ்ட் லவ்வில் வந்து நிறைய ஆன்டிசிபேஷன் இருக்குது நமக்கு. புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் கோஷன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு ஆல்ரெடி அது தெரியுன்றதுனால அடுத்த லவ்வில் வந்து அவ்வளோ அந்த எக்ஸைட்மெண்ட் கோஷன் இருக்காது. பட் டெப்த்துன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஸ்பெசிஃபிக்லி இன் ஃபர்ஸ்ட் லவ்,
the true love you actually connect withinன்ற ஸ்பேஸில் வந்து you can actually go to the depth of that person. அவங்கள இன்னும் பெட்டராக இன்னும் நீங்கள் ஒரு அடல்ட் ஸ்பேஸில் ஒருத்தவங்களை லவ் பண்ணும் போது ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு டெப்த் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லவ்வில் வந்துட்டு அந்த எப்படி சொல்லலாம், அந்த ஒரு ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் இஸ் வாட் இஸ், அந்த எக்ஸைட்மெண்ட்டும் ஆன்டிசிபேஷன் இஸ் வாட் இஸ் ஹோல்டிங் இட் மோர் ஸ்பெஷல் இன் தட் ஸ்பேஸ். அண்ட் ஆல்சோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கா? கண்டிப்பாக அந்த ஆன்டிசிபேஷனோட பாயிண்ட்டே வந்துட்டு அங்கே என்னமோ ஒன்று இருக்குது, புதுசாக இருக்குது, என்னன்ட்டு நமக்கு தெரியலல்ல, அதை நோக்கி போகிறது தான். இப்போ நீங்கள் ஒரு கிஃப்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அதை ரேப் பண்ணுறோம், அதில் என்ன இருக்குன்ட்டு நம்ம யோசிக்கிறது இஸ் த த்ரில். இப்போ ஒரு ட்ரிப்பு போகிறோன்னா ட்ரிப் இஸ் நாட் த பாயிண்ட், அந்த ட்ரிப்பு போகிறதுக்காக நம்ம யோசிச்சு அந்த ட்ரிப்பில் எப்படியெல்லாம் இருக்கலான்ட்டு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம்ல, தட் இஸ் ஹோல் பாயிண்ட், தட் இஸ் வாட் இஸ் பிரிங்கிங் இன் மோர் ஸ்பெஷல்னஸ் டு த ஃபர்ஸ்ட் லவ். ஓகே, ஸோ வாட் ஆர் தி சைன்ஸ்? இப்போ வந்து ஒருத்தங்க வந்து இப்போ எனக்குள்ள காதல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லை இருக்குதா இல்லையானே ஒரு டவுட் இருக்குது. ஸோ காதலில் தான் நம்ம இருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சைன்ஸ் என்ன? யூ வுட் ஃபீல் வெரி சேஃப் வித் திஸ் பர்சன். அவங்க கூட இருக்கும்போது நீங்கள் நீங்களாக இருப்பீங்க, நீங்கள் வந்து எதுவுமே மாற்றணும் அப்படின்ற ஒரு நீடே இருக்காது அந்த ஸ்பேஸில். நீங்கள் சர்வைவலில் இருக்க மாட்டோம், நம்ம வந்து அவங்க கூட வந்து எக்ஸிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு கோ எக்ஸிஸ்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ஸ்பேஸில் நமக்கு. ஃபார் மேன் யூ வுட் ஃபீல் மோர் லைக் யூ ஆர் நீடட் இன் தட் ரிலேஷன்ஷிப். ஐ மேக் அ டிஃபரன்ஸ் தேர். இந்த இடத்துல வந்து நான் இருந்தால் என்னால் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியுது, இவங்களுக்கு நம்ம தேவையாக இருக்கோ அப்படின்றது வந்து இது ஒரு எப்படி சொல்லனா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நீட். விமனுக்கு வந்து சேஃப்னஸ் ஒரு நீட் மாதிரி, ஐ வாண்ட் டு பி ப்ரொடெக்டட் நீடு. மேனுக்கு வந்து ஐ வாண்ட் டு ப்ரொடெக்ட். ஓகே. அண்ட் நம்மளோட எவல்யூஷனரிலேயே நம்ம அப்படி தான் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஹண்டர்ஸ் நெஸ்ட் டிஃபெண்டர்ஸ். ஸோ நம்மளோட நீட்ஸ் அங்கேருந்தே வருது. ஸோ இவங்க வந்து ஏன் வந்து நீடட் இஸ் சம்திங் சொல்கிறேன்னா வந்து அந்த இடத்துல இப்போது நம்மளோட விமென்லாம் வந்துட்டு எல்லாருமே இண்டிபெண்ட் ஆகிறதுனால மேன் ஃபீல்ஸ் வெரி லெஸ் நீடட் இன் தட் கோஷன். ஸோ அந்த இடத்துல இஃப் யூ ஃபீல் நீடட், இஃப் யூ ஃபீல் லைக் ஐ மேக் சம் டிஃபரன்ஸ் இன் திஸ் பிளேஸ் அப்படின்ட்டு வரும்போது இவென்ச்சுவலி யூ வுட் ஃபீல் அட்ராக்டட் டு தட் ஸ்பேஸ். இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் அது. இப்போ நம்ம அந்த பரிணாம வளர்ச்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி விமன் ஆர் பிகமிங் இண்டிபெண்ட். அப்படி இருக்கும்போது ஐ நீட் டு பி ஃபார் ஹர் அப்படிங்கிற அந்த மேனோட டிமாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா இந்த சமயத்தில்? இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விமன் வந்துட்டு ரோல்ஸ் வேர் வெரி, நமக்கு நல்லா தெரியும் இதுதான் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்ன்னு. இவங்க வெளியே போய் வேலை பண்ணிட்டு வந்தாங்க மேன், விமன் வந்து வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, இவங்களும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் நீடுன்றதே இல்லை. ஸோ இப்போ இருக்க ஒரே ஒரு பாயிண்ட் என்ன வந்து ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சிருக்குன்னா எமோஷ்னல் நீடு. மற்ற எல்லாமே நம்மளே பார்த்துக்கிறோம் இல்லையா, எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்குதுன்றதுனால அந்த எமோஷ்னல் நீடு யாராலையும் தர முடியாது. ஒன்லி அந்த ரிலேஷன்ஷிப்பில் த மேன் கேன் கிவ் தட் ஸ்பேஸ் டு தட் விமன். ஸோ அதை வந்து நம்ம அழகாக கொடுத்தாலே போதும். ஸோ அது எங்கேயுமே கம்மியாகல, அது அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. அண்ட் அகைன் இப்போ காதல்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் எந்த ஒரு காதல் பாட்டு கேட்டாலும் கூட அதில் கண்ணை பற்றின ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும், ஐஸ். அண்ட் அது ஐஸ் வந்து லவ்ல இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஐ ஃபீல் லைக் ஐஸ் இஸ் அ ஃபார்ம் வேர் வி கேன் எக்ஸ்பிரஸ் அவர் எமோஷன். நமக்கு வந்து நம்ம பொய் சொல்கிறோமா, இல்லைன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக ஃபீல் பண்ணுறோமா, நம்ம என்ன யோசிக்கிறோன்றது வந்து நம்ம பாடி லாங்குவேஜே வந்து 80% காமிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா, 80 இல்லை 90 கூட வச்சுக்கலாமே. ரொம்ப 7 to 10% தான் நம்ம வேர்ட்ஸே. அதில் ரொம்ப எவிடெண்ட்டாக நமக்கு வெளியே தெரிகிறது வந்து ஐஸ். So eyes can express a lot of emotion even without we attempting to express it through words. Okay, கான்ஷியஸாவே நம்ம அதை பண்ணலைன்னா கூட அது கண்ணில் தெரிஞ்சிடும். கண்டிப்பா. இன்ட்ரெஸ்டிங். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹார்ட் பிரேக் ஆகுது, ஒரு பிரேக்கப் பண்ணிட்டு they are moving on. ஏதோ ஒரு பாட்டு அவங்க அந்த சமயத்தில் கேட்ட பாட்டு ஒன்று அவங்க கேட்கும்போது திரும்ப அந்த மெமரி ட்ரிகர் ஆகுது இல்லையா? வாட் இஸ் திஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மியூசிக் அண்ட் மெமரிஸ்? I can share what I feel about it. ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து நமக்கு என்ன ஃபீல் பண்ணுறோன்றதே ஒரு 80-90% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வந்து தெரியாது. நமக்கு வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணால் தெரியும், சோகமாக ஃபீல் பண்ணால் தெரியும். பட் ஆனால் அந்த ஃபீலிங் எப்படி இமோட் பண்ணணும்னு தெரியவே தெரியாது. நம்ம மோஸ்ட்டாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். நம்மளோட ஜென்ரல் பாப்புலேஷன் வச்சுக்கோங்களேன், நம்ம கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்துட்டு சாங்ஸ். அந்த சாங் வழியாக தான் நம்ம அந்த ஃபீலிங்கை இமோட்டே பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால தான் அந்த சாங் கேட்கும் போது இட் இஸ் அகெயின் டேக்கிங் அஸ் பேக் டு தட் எக்ஸாக்ட் சேம் மெமரிஸ், எக்ஸாக்ட் சேம் திங்ஸ் வாட் வி ஃபெல்ட் அட் தட் மொமெண்ட். ஏன்னா தட்ஸ் ஒன்லி வே வி நோ டு ப்ராசஸ் தட் எமோஷன். சம் பீப்புள் சக்சீட் இன் லவ், சில பேர் வந்து அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பிரேக்கப் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெயின்ஃபுல் இமோஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒன்ஸ் ஒருத்தங்க வந்து அந்த பிரேக்கப் அப்படிங்கிற அந்த ஃபேஸ்குள்ளே போனதுக்கப்புறம்
what are the things that they should avoid doing? As you mentioned, yes, breakup is a very painful emotion because we are going through rejection in that space. அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்துட்டு திருப்பி அந்த இடத்துல போய் அந்த பொண்ணை நோண்டாமல் இருக்கணும். நமக்கு ஒரு இடத்துல வலிக்குது அப்படின்னா அது ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ல. திருப்பி அவங்களோட ப்ரொஃபைலை போய் பார்க்குறதோ இல்லை அவங்க கூட பேச ட்ரை பண்ணுறதோ இல்லை ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறதோ, திஸ் மைட் நாட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் தட் ஸ்பேஸ். அட் ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரெயினே எப்படின்னா அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டு தான். த மோர் யூ கம் ஃபார் ஃப்ரம் தட் ஸ்பேஸ், த மோர் இட் இஸ் ஈஸியர் ஃபார் யூ டு ப்ராசஸ். ஏன்னா மைண்ட் வந்து எதை பார்க்குதோ அதை தான் எடுக்க போகுது நிறைய. நீங்கள் அந்த டைமில் இமீடியட்டாக பண்ணக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தட் ஸ்பேஸ். செகண்ட், சிட் வித் தட் எமோஷன். டிஸ்ட்ராக்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு கிடையாது, அடுத்து யூ ஹேவ் டு ப்ராசஸ் தட் எமோஷன். பட் இமீடியட்டாக நம்ம பண்ணக்கூடியது வந்து அந்த இடத்துலேயே உட்காந்து எனக்கு சோகமாக இருக்குது நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இல்லாமல் நான் எப்படி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஆகலாம் அப்படின்ற ஸ்பேஸுக்கு மூவ் பண்ணுறது இஸ் அ நீடட் பாயிண்ட் அட் தட் பாயிண்ட். ஏன்னா நம்மளே வந்துட்டு ரொம்ப ஒரு ஹோப்லெஸ்ஸான ஸ்டேட்டில் இருப்போம். அந்த டைமில் வந்து இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்துட்டு ஏன் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னு காஸ்ட்டில் பே பண்ணுறது இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். எனக்கு உடம்பு சரியில்லையா, சரியாகிறதானே பார்ப்போம். தட் இஸ் த வே, தட் இஸ் த ஸ்பேஸ் வி ஹேவ் டு ஒர்க் ஆன். ஓகே, இப்போ இந்த மூவிங் ஆன்லேயே வந்து பெண்கள் கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆன் ஆகுறாங்க பசங்களை விட அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. ஹவு ட்ரூ இஸ் தட்? இது எதனால அப்படின்னா விமென் டாக் அ லாட் அபவுட் தேர் எமோஷன். நீங்கள் ஒரு மேனுக்கும் விமெனுக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா விமென் would டாக் லாட் ஆஃப் தேர் வல்னரபிலிட்டிஸ் வித் தேர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். பட் வெரஸ் மேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட ஸ்பேஸில் வந்துட்டு வல்னரபிலிட்டி ஷேர் பண்ணுற அளவுக்கான ரொம்ப டீப்பான ஸ்பேஸ்க்குள்ளே போக மாட்டாங்க. அவங்களோட கரியர் ஓரியன்ட் பேசுவாங்க, அவங்களோட நெக்ஸ்ட் மூவ்ஸ் என்னன்னு சொல்லி பேசுவாங்க. பட் ரிலேஷன்ஷிப் ஆஸ்பெக்டோ இல்லை அவங்களோட சோகமான ஆஸ்பெக்டோ பெருசாக காமிக்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஸோ விமன் நிறைய பேசுறதுனால அவங்களுக்கு ஈஸியாக ப்ராசஸ் பண்ண முடியுது. மேனுக்கு வந்து அது பண்ண தெரியாத காரணமும் இருக்குது. ப்ளஸ் அதுக்கான என்வாயர்மெண்ட்டுமே அவங்களுக்கு நம்ம அமைச்சு கொடுத்ததே இல்லை. எப்போவுமே மேன் வந்து பேசக்கூடாது, பேசினா யூர் நாட் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கண்டிஷனிங் வச்சதுனால அது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதை பண்ணுறதுக்கு. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆண், அந்த ஆணுக்கு வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு, இஸ் நாட் ஏபிள் டு ப்ராசஸ் இட், அவனால் மூவ் ஆன் பண்ண முடியல. அப்போ அவர் வந்து உங்களை மாதிரி ஒரு தெரபிஸ்ட்டை வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை வந்து உட்காரும்போது ஹவு டு யூ மேக் ஹிம் ஸ்பீக்? There are multiple sessions for a client to even sometimes open up. There are few sessions where they just do not want to talk. They come there, they sit. அவங்களுக்கு வந்து எதுவுமே பேச வேணாம். They just want to, எனக்கு யாரோ இருக்காங்க நான் பேசுறது கேட்கறதுக்கு அப்படின்ற ஃபீலிங்கே வந்துட்டு அந்த இடத்துல நீடட் தான். ஓகே, அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கம்ஃபர்டபுள் ஆக இவென்ச்சுவலி வென் தே ஆர் ரெடி தான் அவங்க ஆக்சுவலாக பேச ஆரம்பிப்பாங்க. இட்ஸ் நாட் அபவுட் த தெரபிஸ்ட், இட்ஸ் அபவுட் வென் த கிளைண்ட் இஸ் ரெடி டு டாக். த தெரபிஸ்ட் கேன் ஒன்லி ஹோல்ட் ஸ்பேஸ் ஃபார் த கிளைண்ட். உனக்கு என்ன வேணும், ஐ எம் தேர் ஃபார் யூ இன் தட் ஸ்பேஸ். அது தெரபிஸ்ட்க்கு ஒரு பெரிய பேஷன்ஸ் வேணும் இல்லையா பண்ணுறதுக்கு? கண்டிப்பாக. இது வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லா ஜாப்லேயுமே இருக்குல்ல, எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து நிறைய பொறுமை வேணும் அந்த விஷயத்த பண்ணுறதுக்கு. எஸ்பெஷலி இமோஷன்னு வரும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் வலிக்கலாம், எனக்கு அது வலிக்காமல் இருக்கலாம். வி மைட் நாட் பி ஏபிள் டு ஈக்குவேட் தட் இவ்வளோ தான் வலிக்கணும், இதுக்கு இவ்வளோ தான் வலிக்கணும்ன்ட்டு. த ஹோல் பாயிண்ட் ஆஃப் தெரப்பி இட் செல்ஃப் இஸ் தட் வாட் எவர் எமோஷன் யூ கோ த்ரூ, ஐ எம் ஹியர் டு பி தேர் ஃபார் யூ இன் தட் ஸ்பேஸ் அப்படின்றது. ஒரு விஷயம் சொன்னீங்க, நீங்கள் வந்து ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகணும்னா அதுலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்க முடியுமோ நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. பட் இன்றைக்கி வந்து இந்த சோஷியல் மீடியா ஏரால அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரெக்ட். ஏன்னா இப்போ நமக்கு எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும் போது இட்ஸ் வெரி ஹார்ட். என் முன்னாடி இவ்வளோ இருக்குது அப்படின்னா இதை தொடாமல் இருக்கணும் அப்படின்றது வந்து இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் செல்ஃப் ஒர்க் டு கோ டு தட் ஸ்பேஸ். வாட் ஐ வுட் சே இஸ் தட் லெட் அஸ் சே யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபோட்டோஸ் ஆஃப் திஸ் பர்சன், யூ நீட் நாட் டெலிட் தோஸ் ஃபோட்டோஸ். நீங்கள் அது தனியாக எடுத்து ஒரு ஹார்ட் ட்ரைவ்லேயோ இதுலேயோ போட்டு வச்சுட்டு இட் இஸ் ஆக்சசபிள். ஸோ உங்கள் பிரெயினை பொறுத்த வரைக்கும் அது இருக்குது, எனக்கு வேணும்னா போய் பார்க்கலாம். ஆனால் என்னோட பார்வையில் இப்போ ஒரு கூகுள் ஃபோட்டோஸில் இல்லை அது. அந்த மாதிரி அது ஒரு சேஃபான ஸ்பேஸில் வச்சுக்கிட்டீங்க. திருப்பி ரிசோர்ஸ் அதை வந்து ஆக்ட் பண்ணாமல் அதில் போய் தொடாமல் அது இருக்குதான் அப்படின்ற ஒரு சேஃப்டி மைண்டுக்கு கொடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணோன்னா இட் வில் மோர் ஈஸியர். ஓகே, இப்போ முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க ஒருத்தங்களை நீங்கள் மறக்கணும் அப்படின்னா அவங்களோட மெமரிஸை வந்து எரிச்சிருங்க அப்படின்னு. அப்போ வந்து பீப்புள் யூஸ் டு பர்ன் இந்த லவ் லெட்டர்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம். அது ஒர்க் ஆகுமா? யூ வில் ஃபீல் இது போயிடும்னு கிடையாது. சி த பாயிண்ட் இஸ் இட்ஸ் நாட், யூ கேன் நாட் ஃபர்கெட். உங்களுக்கு ஒருத்தங்க அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவங்களோட ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் யுவர் லைஃபாக இருந்திருக்காங்க, அவங்க எப்படி வந்து அது போகும்? கண்டிப்பாக அது போகாது. இட் இஸ் மோர் லைக் வென் யூ பர்ன் இட் ஆஃப் யூ கேன் see a relieving feeling that it's no more in that space. It's a visual cue மாதிரி. பட் அதோட இன்டென்சிட்டி ஆஃப் இட் வந்து இவென்ச்சுவலி தான் குறையும், அந்த டைம் எல்லாம் குறையாது. யூ வில் ஜஸ்ட் ஃபீல் a relief in that space. அது நம்ம மென்டல் ஒர்க் போட தான் வந்து நீங்கள் டிசோசியேட் பண்ண தான் வந்து அது கம்மியாகும்.
நீங்கள் இந்த மென்டல் ஒர்க்குன்னு சொன்னீங்க இல்லையா, எந்த மாதிரி விஷயங்கள் would you suggest for people to move on? First thing is avoid talking to that person. இம்பார்ட்டன்ட் திங். செகண்ட் திங் வந்து எப்போவுமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நம்ம வெளியே வரும்போது நம்மளோட செல்ஃப் ஒர்த் வந்து ரொம்ப பயங்கரமாக அடி வாங்கியிருக்கோம். am I not worth it, am I not capable of holding this relationship அப்படின்றது ரொம்பவே அடி வாங்கியிருக்கோம். அந்த ஸ்பேஸ் வந்துட்டு we have to first dissociate that. அவங்க பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அது ஏன் மெட்டீரியல் கிடையாது, அவங்களுக்கு ஏதோ இதில் வேண்டாம், இல்லை பிடிக்கல, இல்லை இதில் செட் ஆகலை, அதனால அவங்க அந்த இடத்துல இருந்து போகிறாங்க அப்படின்ட்டு அதை பர்சனலாக இல்லாமல் ரொம்ப ஒரு சப்ஜெக்டிவான ஒரு ஸ்பேஸில் அதை எடுத்துக்கும் போது நம்மளோட செல்ஃப் ஒர்த்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுத்துல நமக்கு கிளாரிட்டி இருந்தாலே ஒரு அளவுக்கு வெளியே வந்துடலாம். அண்ட் இட் இஸ் ஓகே ஃபார் யூ டு ஃபீல் சேட் because that person has been a big part of your life. It is okay for you to be sad, but it is not okay for you to be in that space for a longer time and not do anything about it. Rebound relationship உங்களோட கருத்து என்ன? ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும்போது நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறோம். அந்த ரிஜெக்ஷன் அப்போ த சேம் நமக்கு அந்த இடத்துல வந்துட்டு am I not worth itன்ற ஒரு ட்ரிகர் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ when you go to a rebound relationship or any other kind of like casual relationship, அந்த டைமுக்கு அப்படின்ட்டு நம்ம எடுக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து is making your ego feel that no, I am not, I am worthy here, somebody is listening, somebody is being there for me, I am attractive அப்படின்ற ஒரு பூஸ்ட் கிடைக்குது அந்த இடத்துல. ஸோ அந்த நமக்கு கஷ்டமான ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டை டீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு எஸ்கேப் ரூட் தான் இந்த ரீபவுண்ட் ரிலேஷன்ஷிப். மூவ் ஆன் ஆகிற வரைக்கும் போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி மூவ் ஆன் ஆகிற வரைக்கும் போகாமல் இருக்கிறது தான் நல்லது. பிகாஸ் யூ நாட் ப்ராசஸிங் இட்ல. சி ஒரு எமோஷனை நம்ம ப்ராசஸ் பண்ணாத வரைக்கும் அது இங்கே தான் இருக்குது, நான் தான் இப்படி திரும்பி இருக்கேன். ஸோ ஒன்லி நீங்கள் இதை ப்ராசஸ் பண்ணாதான் யூ வுட் பி ஏபிள் டு see the relationship with a fresh perspective. அப்படி இல்லைன்னா இந்த ட்ராமாவோடையே தான் நம்ம கேரி ஆன் பண்றோம். கண்டிப்பா நீங்க இன்னொரு புது ரிலேஷன்ஷிப்லயுமே there is a lot of chance you repeat the same mistake because you haven't healed from the past. Right. What are these signs? ஒருத்தங்க வந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்கிறதுக்கான சைன்ஸ் என்ன? அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் அந்த ரிஜெக்ஷனை கோ த்ரூ பண்ணும்போது ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்கும் அந்த ஃபீலிங். அவங்களோட மெமரிஸ் வரும்போது ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்கும். வென் யூ மூவ்ட் ஆன் அப்படின்ட்டு வரும்போது அந்த மெமரிஸ் வரும்போது ஒரு நியூட்ரல் ஸ்பேஸ் இருக்கும். யூ வுடன்ட் ஃபீல் ஹாப்பி அண்ட் ஆல், பட் யூ வுட் ஃபீல் லைக் yeah, it happened and it was there and it's no more அப்படின்ற ஒரு நியூட்ரல் ஸ்பேஸ் இஸ் a sign that you have moved on from that space. ஒரு அக்செப்டன்ஸ். பியூட்டிஃபுல். எஸ், அப்படி சொல்லலாம். க்ளோஷர் எவ்வளோ முக்கியம்? நமக்கு வந்து சர்டனிட்டி தேவை. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே சர்டனிட்டி தேவை. அதனால தான் ஒரு ரொட்டீன் வச்சுருக்கோம், ஒர்க் கல்ச்சர் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னும் போது நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் கிடைக்கிது. ஸோ நம்மளோட சர்டனிட்டியை பேஸ் பண்ணியே நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டே வரும். ப்ளஸ் ஆஸ் அ ஹியூமன் நீடாகவும் நமக்கு அது இருக்கிறதுனால ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு எண்டு என்னன்னே தெரியாமல் அப்படின்றது வந்து நம்ம பிரெயின் கேனாட் அக்செப்ட் இட். தட்ஸ் த ரீசன் இட்ஸ் லுக்கிங் ஃபார் வாட் ஹேப்பன், வாட் ஐ டிட் ராங், வாட் வென்ட் ராங் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். க்ளோஷர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அது இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து தான் வரணும்ட்டு இல்லை. செல்ஃப் க்ளோஷர் இஸ் ஆல்சோ சம்திங் யூ கேன் கிவ் இட் டு யுவர்செல்ஃப். ஓகே, செல்ஃப் க்ளோஷர். ஒரு அக்செப்டன்ஸ் வருதுல்ல அந்த ஸ்பேஸில். ஆமாம், இட் வாஸ் ஹர் டெசிஷன் டு லீவ் அண்ட் ஐ எம் கோயிங் டு அக்செப்ட் அண்ட் அக்ரின்றதை விட ஐ எம் கோயிங் டு அக்செப்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஹர் டெசிஷன் டு மூவ் ஆன் வித்தவுட் டேக்கிங் இட் ஆன் மீ. நான் தப்பாக இருந்தால் தான் அவங்க கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க கரெக்டாக இருக்காங்க, இட்ஸ் ஃபைன், நானுமே கரெக்டாக இருக்கலாம் அந்த ஸ்பேஸில். சம்திங் டிடன்ட் வொர்க் அவுட். யா, அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸோட நம்மளே நமக்கு ஒரு க்ளோஷர் கொடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணுறது இஸ் நீடட். வாட் அபவுட் அட்டாச்மெண்ட்ஸ்? இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறவங்க வந்து ரொம்ப அட்டாச்சாக தான் இருப்பாங்க ஆப்வியஸ்லி. அது எந்த பாயிண்டில் ஆப்சசிவாக மாறும்? Or what are the signs that it has become obsessive? When the partner is becoming controlling அப்படின்ட்டு இருந்தால் that's a sign that this is something more than just a healthy relationship. Somewhere you are unable to do what you want to do completely. There is always a fear attached to what you are doing. ஏன்னா வந்துட்டு ஒரு கன் வச்சு உங்களை வந்து நீ எதாவது பண்ண சுட்டுருவேன் அப்படின்னும் போது ஒரு பயம் இருக்குல்ல, அந்த மாதிரி எமோஷ்னலி நீங்கள் அந்த ஃபியர்லேயே இருக்கீங்க அந்த ஸ்பேஸில் அப்படின்னா there is something not working in that area அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இப்போ அந்த ஃபியரில் ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, பட் ஸ்டில் அங்கே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப், உங்களுக்கு வந்து ஃபியர், ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியர் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டே இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது கூட சிலர் அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா, அது எதனால்? இது வந்து 2 ரீசன் சொல்லலாம். ஒன்று வந்துட்டு என்னென்னா, அவங்களோட என்வாயர்மெண்ட் ஆஸ் அ சைல்டாக அவங்க வந்து அவங்களோட பேரண்டல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப் தான் பார்த்து வளர்ந்துருக்காங்க அப்படின்ட்டு வரும்போது தட் பிகம்ஸ் நார்மல். ஈவன் தோ யூஆர் எப்படி சொல்லலாம், நம்மளோட லாஜிக்கல் மைண்ட் வந்துட்டு நமக்கு தெரியும் அது தப்புன்ட்டு, பட் என்ன நம்ம மைண்ட் இஸ் கோயிங் டு see is that அம்மா அப்பா அடித்தாலும் அடுத்த நாள்
பாசமாக இருக்காங்க. ஸோ தட் இஸ் லவ். சில்ட்ரன் see from what they see, not from what they hear. அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை தான் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு பர்சன் அந்த ஒரு மீனிங் ஆஃப் லைஃப்ல இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது தட் இஸ் சம்திங் கால்ட் லவ் டு தெம். இது வந்து ஒரு பாயிண்ட் பிகாஸ் ஆஃப் த பேரண்டல் ஹிஸ்ட்ரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு டொப்பமைன் ஹிட்டுன்னு சொல்லாமே, அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அந்த சண்டை முடிஞ்சு அந்த ஒரு க்ளோஸ்னஸ் வருது இல்லை, அப்போ ஒரு ஹிட்டு கிடைக்கிது. ஓகே, தட் இஸ் சம்திங் மோர் லைக் ஒரு அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் மாதிரி. நம்ம ஏன் அடிக்ஷனுக்குள்ளே போகிறோம், ஒரு ஹிட் கிடைக்குது அந்த இடத்துல. அந்த மாதிரி இதுவுமே வந்து சைக்கலாஜிக்கலி யூ கெட் அடிக்டட் டு தட் ஸ்பேஸ். இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் செல்ஃப் ஒர்க் டு டேக் யூ அவுட் ஃப்ரம் தட் ஸ்பேஸ். இது புதுசாக ஒரு ஆங்கிளாக இருக்குது. ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து பார்க்கும்போது ஒரு உணர்வு வருது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் சண்டை போட்டு திரும்ப சேரும்போது ஒரு ஸ்பைக், அதை வந்து சம் பீப்புள் லவ் இட் அப்படிங்கிறது. ஆமாம், அன்கான்ஷியஸ். இது அவங்க வந்து கான்ஷியஸாக பண்ணல, இது வந்து பாடியோட ரெஸ்பான்ஸ். ஏன்னா அவங்களோட பேரண்டல் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் வச்சுக்கலாமே. அவங்களுக்கு ஹெல்த்தி லவ்வே எக்ஸ்போஸ் ஆகாதப்போ எனக்கு கொஞ்சமாவது கிடைக்குதுல்ல, அந்த கொஞ்சம் இஸ் நிறைய டு தெம். ஸோ தே கெட் லூப்ட் டு தட் ஸ்பேஸ். இன்ட்ரெஸ்டிங். சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து உங்கள் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமா? 100% எஸ். ஓகே. ஹவ் யூ சி, ஹவ் யூ சூஸ். இது வந்து மோஸ்ட்டாக எப்படி சைக்கோதெரப்பியில் எப்படி சொல்லுவாங்கன்னா, வாட் யூ ரெசிஸ்ட் பர்சிஸ்ட்னு சொல்லுவாங்க. லெட் அஸ் சே யூ ரெசிஸ்ட் யுவர் ஃபாதர் டு. உங்கள் அப்பா கிட்ட உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கவே இல்லை, எங்கள் அப்பா எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, இல்லை எங்கள் அப்பா எப்போவுமே என்னை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா, இந்த விஷயம் நீங்கள் வந்துட்டு உங்களோட பார்ட்னர் கிட்ட சம்வேர் ஆர் தி அதர் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஓகே. திஸ் இஸ் சம்திங். அவங்க அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப கேஷுவலான, ரொம்ப ஒரு இயல்பாக, ரொம்ப அவுட் கோயிங் பர்சனாக இருப்பாங்க அந்த பார்ட்னர். ஆனால் when I don't heal this part as a child, ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல சப்கான்ஷியஸ்லி ஐ டூ சம்திங் இன் ஆர்டர் டு மேக் தட் பர்சன் ஸ்ட்ரிக்ட். ஓகே. இது எதனால் இப்படி நடக்குது? இது வந்து பேட்டர்ன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஆல்கஹால் கிட்ட நமக்கு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பா ஆல்கஹாலிக், எனக்கு வந்து அதனால் ஆல்கஹாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன். இப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஃபீமேல் வந்து ஒரு ஆல்கஹாலிக்கை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்களுக்கு வந்து தே ஹேவ் அ ரீசன், இந்த பர்சன் ஆல்கஹாலிக் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவங்கள டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு. இன்னொரு பர்சன் வந்து அக்கேஷ்னல் ட்ரிங்கராக இருப்பாங்க, அவங்களே ஆல்கஹாலிக் ஆகிடுவாங்க. ஏன்னா நீ குடிச்சிட்டினா, நீ எப்பயாச்சும் குடித்தாலும் எனக்கு அந்த ட்ரிகர் ஆகுது. ஏன்னா எங்கள் அப்பா என்னை குடிச்சிட்டு அடிப்பார், என் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு அடிப்பான், அப்போ நீயும் அப்படி பண்ணிடுவியோன்ற ஃபியரில் நீ குடிச்சிட்டினா அவனை கேட்க நான் குடிப்பேன் அப்படின்ட்டு அவன் அந்த பக்கம் ரிபல்லியஸாக ஆக்ட் பண்ணுவான். ஓகே. ஸோ இட் பிகம்ஸ் அ பேட்டர்ன். திஸ் இஸ் வெரி அன்கான்ஷியஸ். திஸ் டேக்ஸ் லைக் இது வந்து நமக்கு தெரியாது இது நம்ம பண்ணுறோன்னே சொல்லிட்டு. அந்த ஒரு கோர் சைல்ட்ஹுட்டில் இருந்த பயம் அது ஹீல் ஆகாமல் இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் வந்து அது பாதிக்குது. கண்டிப்பாக 100%. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங் இது. ஸோ லெட்ஸ் கோ இன்டு ஹீலிங். ஒரு ஹார்ட் பிரேக் ஆகி ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஒரு ஹார்ட் பிரேக் ஆகி ரொம்ப கஷ்டத்தில் வந்து உங்ககிட்ட வந்து உட்காடுறாங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட. வாட் டு தி எக்ஸ்பெக்ட்? மோஸ்ட் ஆஃப் த டைம் they expect a solution. What is that I can do அப்படின்னு சொல்லிட்டு. But how do I say it? But the point about grieving is that it is more like grieving. நமக்கு ஒருத்தங்க இறந்து போயிட்டா எவ்வளோ வலிக்குமோ அதே மாதிரி breakup is equivalent to that. That person is no more in my life இல்லையா? ஸோ அதுவுமே ஒரு grieving தான். அந்த grieving-ஐ go through பண்ணுறதுக்கு there are stages for it. அதை நம்ம ஒன்றா முடிச்சாதான் அந்த இடத்துக்கு கடைசியாக தான் அக்செப்டன்ஸ்க்கு வருவோம். நம்ம எடுத்தோடனே அக்செப்டன்ஸ்குள்ளே போக முடியாது. வி ஹாவ் டு நமக்கு கில்ட்டியாக இருக்கும், கோவமாக இருக்கும், டினையல் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த நாளும் அப்பப்போ மாறும்னு வச்சுக்கலாமே. கடைசியாக வர்றது தான் அக்செப்டன்ஸ். வரும்போதே அக்செப்டன்ஸ்குள்ளே எப்படி போகிறதுன்னு வரும்போது தட் மைட் நாட் பி வெரி ஒர்க்ஃபுல். ஓகே, இந்த 4 ஸ்டேஜை எப்படி ப்ராசஸ் பண்ணி ஹெல்த்தியாக 5வது ஸ்டேஜுக்கு போகலாம் இஸ் த ஆக்சுவல் வே ஆஃப் ஹவு டு டீல் வித் தட். ஓ, ஸோ வந்தோடனே ஒரு சொல்யூஷன் எதிர்பார்த்து வராங்க இல்லையா? பட் இட் டேக்ஸ் டைம். கண்டிப்பாக. ஏன்னா அவங்களே அவங்க தாட்ஸை ப்ராசஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இல்லையா? ஏன்னா அது ரொம்ப அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால தே கம் ஃபார்வர்ட் வித் வாட் இஸ் தட் ஐ ஹேவ் டு டூ டு கெட் அவுட் ஆஃப் திஸ் திங். Unfortunate thing about feeling is that you have to process it. You can't just put it out like this. You have to take it, feel it, and then it eventually goes out from your body. சஃபரிங் இஸ் பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களுடைய ஜாப் என்னவா இருக்குன்னா அவங்களோட அந்த சஃபரிங்கை அவங்கள ப்ராசஸ் பண்ண வச்சு அதுலேருந்து அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனோ ஒரு அக்செப்டன்ஸோ கொண்டு வருது அப்படிங்கிறது. வென் சஃபரிங் இஸ் பர்சனல்,
how difficult is your job? மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு வரும்போது, இப்போ லெட்டஸே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வரீங்க அப்படின்னா, எனக்குமே அதே கஷ்டத்தை அவ்வளோ இன்டென்சிஃபைடாக கோ த்ரூ பண்ணாதான் உங்களது புரியணும்னு அவசியம் கிடையாது. Okay. I can empathize with your feeling. Even though I might not be able to resonate exactly, I can make you feel heard. உங்கள் ஃபீலிங் வந்து நியாயமான ஒரு ஃபீலிங் தான் அக்னி, நீங்கள் ஃபீல் பண்ணுறது வந்து ஃபேரான ஃபீலிங், இட்ஸ் ஓகே ஃபார் யூ டு ஃபீல் தட் வேன்ட்டு உங்களை ஹர்டாக ஃபீல் பண்ண வைக்கிறதே வந்துட்டு தட் இட் செல்ஃப் இஸ் மோர் லைக் யாருமே என்ன கேட்க மாட்டாங்க, ஒருத்தங்களுக்காச்சும் புரியுதே அப்படின்ற ஒரு ஸ்பேஸ். The more they feel heard and then comes the healing part in that space. Okay. ஸோ அவங்கள எப்படி சேஃபாக நம்ம ஃபீல் பண்ண வைக்கலாம், எப்படி அவங்கள ஹர்டாக ஃபீல் பண்ண வைக்கலான்றது வந்துட்டு இஸ் த கோர் பாயிண்ட் ஆஃப் தெரப்பின்னு வச்சுக்கலாமே. டிஃபிகல்ட்டாக அப்படின்னு கேட்குறத விட it needs a lot of passion, I would say. Because I would say that a therapist has to do a lot of self-work. A therapist has to go to their own therapy sessions. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நம்ம தெரப்பி போகும்போது நமக்கு பிளைண்ட் ஸ்பாட், இப்போ நான் இப்படி பார்க்குறேன்னா இது என்னோட பிளைண்ட் ஸ்பாட், எனக்கு இங்கே என்னன்னு தெரியாது, இதை நான் பார்க்கணுன்னா எனக்கு ஒரு கண்ணாடி வேணும். அந்த கண்ணாடியாக தான் என்னோட தெரப்பிஸ்ட் இருக்காங்க எனக்கு. ஸோ நமக்கே தெரியாது இங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ எப்படி என்னால் அதை ஹீல் பண்ண முடியும்? அந்த மாதிரி நமக்கே நம்ம என்ன தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாலுமே கூட நமக்குமே பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும். தட்ஸ் நார்மல். அந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸை தெரிஞ்சுக்கணும். ஸோ த மோர் யூ நோ அபவுட் யுவர் செல்ஃப், த மோர் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் another person. That's the reason why I say the therapist has to go to do their own self-work before sitting with the client. Because you cannot empathize with the client. நமக்கே வந்து நம்மளோட பிளைண்ட் ஸ்பாட்டே தெரிலனா எப்படி இன்னொருத்தவங்களோட பிளைண்ட் ஸ்பாட் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ரோல், ஒருத்தங்க ஒரு சஃபரிங்கில் வந்து உங்ககிட்ட உட்காடுறாங்கன்னா, வாட் இஸ் யோர் ப்ராசஸ்? எதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க டு ஹெல்ப் ஹிம்? ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு we are just letting them to first talk. அவங்க வந்து அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகுனா, இது விமன் கிட்ட நிறைய பார்க்கலாம், அவங்களுக்கு வந்து பேசும்போதே அவங்களுக்கே கிளாரிட்டி வந்துடும். அவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து கேட்கணும், நீ பேசுறது நான் கேட்குறேன் அப்படின்றது. தட் இஸ் ஒன் பார்ட்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று வந்துட்டு சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கோதெரபிஸ்ட் கிவ்ஸ் யூ a lot of awareness. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், எதுக்கு எனக்கு வலிக்குது, எதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குன்றது எனக்கு தெரியாது. தட்ஸ் மை பிளைண்ட் ஸ்பாட், என்னால் பார்க்க முடியாது. தெரபிஸ்ட் இஸ் மோர் லைக் அ கண்ணாடி. உன்னை தான் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன், உன்னால் பார்க்க முடியாத சில விஷயத்துக்கு தான் நான் வந்துட்டு உன்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் காமிக்கிறேன். த தெரபிஸ்ட் இஸ் நாட் கோயிங் டு சே வாட் டு டூ. த தெரபிஸ்ட் இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் வாட் யூ டோன்ட் நோ அபவுட் யுவர் செல்ஃப். நீங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் ஒரு சைக்கோதெரபிஸ்டாக இருக்கிறதுனால கேட்குறேன், வாட் ஆர் தி காமன் ரீசன்ஸ் ஃபார் பிரேக்கப்? சிம்பிளாக சொல்லணுன்னா அன்மெட் நீட்ஸ். அன்மெட் நீட்ஸ் ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு நீடு இருக்குன்னு பார்க்கலாமே. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்துட்டு பிலாங்கிங்னஸ் நீடுன்னு வச்சுக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே நிறைய இருக்கும், சிலது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு ஐ வாண்ட் டு ஃபீல் இம்பார்ட்டன்ட்ன்றது நீடாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு பர்சனலி சில நீட்ஸ் இருக்கும். அந்த நீட்ஸ் மீட் ஆகாத போது அதுக்காக கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க ரிலேஷன்ஷிப்பில். எனக்கு இது வேணும்னு கேட்பாங்க, மல்டிபிள் வேஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணியும் அது செட்டே ஆகலை, இவங்களால் அது புரிஞ்சிக்கவே முடியல, கொடுக்கவே முடியலன்னு வரும்போது தட் won't be there for a long time. சிம்பிளாக சொல்லணும், நமக்கு பசிக்குது, நம்ம எவ்வளோ நாள் பட்னியாக இருக்க முடியும்? நமக்கு சாப்பாடு வேணும்ல. ஸோ அதனால் we go and search for food. ஓகே, let's talk about falling out of love. ஒரு ரெண்டு பேர் வந்து காதலில் விழுறாங்க, தி கெட் இன் டு அ ரிலேஷன்ஷிப். அது கொஞ்ச நாள் போகுது. அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு சண்டை நடக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? சம்வேர் ஏதோ ஒரு அவங்க மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் கம்மியாகலாம், இந்த மாதிரி சில காரணங்களும் இருக்குது. இந்த ஃபாலிங் அவுட் ஆஃப் லவ் அப்படிங்கிறது ஜென்ரலாக அது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டாப்பிக்காக யாரும் எடுத்து பேசுறது இல்லை. பட் இட் இஸ் ஹேப்பனிங். ஒரு பெரிய ஒரு சண்டை இல்லைன்னா கூட ஒரு ஃபீலிங் ஃபேட் ஆகும்போது அந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகுது இல்லையா? ஸோ இது எலாபரேட் பண்ண முடியுமா? இது வந்துட்டு ஆஸ் யூ செட் கண்டிப்பாக சண்டை வந்தால் தான் அப்படி ஆகணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை தான். ஃபர்ஸ்ட் திங் வந்து வி இவால்வ். லெட் அஸ் சே 15 இயர்ஸில் நம்ம லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம், 25 இயர்ஸில் நம்மளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். நம்ம பார்ட்னர் அவங்களுமே எவால்வ் ஆகுறாங்க. ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒரே மாதிரி தான் எவால்வ் ஆகணும்னு அவசியமே கிடையாது. அவர் ஐடியாஸ் சேஞ்ச், அவர் வேல்யூஸ் சேஞ்ச், நம்ம பார்க்குற விதங்கள் எல்லாமே ரொம்ப மாறி இருக்கும். ஸோ வி இவால்வ் இன்டு அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன் ஆஸ் வி க்ரோ. ஸோ லவ்ன்றது கூட இருந்தாதான் கிடையாது. லெட்டிங் கோ இஸ் ஆல்சோ லவ் இன் தட் ஸ்பேஸ். ஓ, லெட்டிங் கோ இஸ் ஆல்சோ லவ். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து இவால்வ் ஆகுறோம். செகண்ட் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாலிங் அவுட் ஆஃப் லவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 5 to 6 years ஆஃப் ஸ்ட்ரகிளிங் இன் தட் ஸ்பேஸ். ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்ற ஒரு டெசிஷன். நீங்கள் வந்து ஆவரேஜாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பிளேசஸ்லையுமே சரி
5 to 6 years வந்து they wouldn't have seeked for support or they would have tried multiple ways to work it out. After that average ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் they would end up like this is not working out, let me go out of this relationshipனு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆகும்னா அந்த அன்மெட் நீட்ஸ் ரொம்ப நாளாக இருக்க நமக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும். நம்மளோட நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகாதனால நமக்கு என்ன பண்ணோன்னே தெரியாது. அந்த இடத்துல தெரியாதனால the best choice what I can do is that I have tried everything, it's not working out, let me get out of that space அப்படின்னு சொல்லிட்டு சைக்கலாஜிக்கலி நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ட்ரிஃப்ட் வர ஆரம்பிச்சிடும். when I don't feel safe here, when I don't feel needed here, அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிஃப்ட் ஆகி ஒரு பாயிண்ட்ல ரொம்ப தள்ளி நிற்பாங்க இவங்க 2 பேரும். சைன்ஸ் ஆஃப் ஃபாலிங் அவுட் ஆஃப் லவ். நீங்கள் ஒருத்தங்களை காதலிக்கிறீங்க, அவங்களும் உங்களை காதலிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு உங்கள் மேலே இருந்த ஃபீலிங்ஸ் போயிடுது. அது போயிடுதுங்கிறதுக்கான சைன்ஸ் என்னவா இருக்கும்? You no longer feel the same kind of safeness in that space. அந்த ஃபஸ்ட் இருந்த மாதிரி அந்த ஒரு சேஃபான ஒரு இடமோ இல்லைனா வந்து நம்மளாக இருக்கலான்ற ஒரு இடமோ இது எதுவுமே அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும். அந்த எஃபர்ட் போடணும் அப்படின்ற ஒரு திங் இருக்குல்ல, அது வந்துட்டு இவென்ச்சுவலி கிராஜுவலி கம்மியாக ஆரம்பிக்கும் அந்த இடத்துல. வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் டூயிங் இட் அப்படின்ற மாதிரி அது கொஷனாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு த கோர் பாயிண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இட் செல்ஃப் எஃபர்ட் அதுவே கம்மியாகும் போது யூ கேன் இவென்ச்சுவலி ஃபைண்ட் அவுட் தட் தேர் சம்திங் ராங் வித் தட் ஸ்பேஸ். ரொம்ப பேசிக்காக சொல்லணும் அந்த ஸ்பேஸ்லனா வந்துட்டு நமக்கு எதுக்குமே ஒரு ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும்னு வச்சுக்கலாமே. வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் டூயிங் எனிதிங் ஹியர், எனிஹவ் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஸோ நான் என்ன பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஹோப்லெஸ் ஸ்டேட் இருந்தாலே வந்துட்டு யூ ஆர் நாட் ஹெல்த்தி இன் தட், தேர் இஸ் சம்திங் நாட் ஒர்க்கிங் அவுட் இன் தட் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு சைன். ஓகே, நீங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு பேட்டர்ன் இருந்துக்கிட்டே இருக்கும். தே கோ அண்ட் சூஸ் தி ராங் பர்சன் அகெயின் அண்ட் அகெயின். அது ஒரு சில பேருக்கு அது ஒரு பேட் லக்கா என்ன அப்படிங்கிறது தெரியல, ஒரு பேட் பார்ட்னராகவே இருப்பாங்க, இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகாமே இருக்கும். சைக்காலஜிக்கலி இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? லெட்ஸ் சே ஐ எம் ஃபீலிங் தட் ஐ எம் a very unworthy person அப்படின்றது தான். இது என்னோட சைல்ட்ஹுட் பிலீஃப்னு வச்சுக்கலாம். நான் வெளியே அதை காமிக்க போகிறது இல்லை, பட் இதுதான் என்னோட பிலீஃப் அண்ட் ஃபீலிங்காக இருக்குது. இந்த ப்ராசஸ்லேயே நான் இப்போ என் கண்ணாடி வந்து ஐ எம் அன்வர்த்தின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி என்னை சுற்றி இருக்க எல்லா இடமும் இட்ஸ் நாட் கோயிங் டு பி லைக் தட், பட் ஐ எம் கோயிங் டு ஃபீல் தட் வே. ஸோ ஈவன் தோ தேர் இஸ் லெஸ் லவ் இன் த ஸ்பேஸ், ஐ எம் கோயிங் டு டேக் இட் பிகாஸ் ஐ ஹவ் நெவர் காட் இட் இன் மை பாஸ்ட். லெஸ் லவ் இஸ் ஆல்சோ மேக்கிங் மீ ஃபீல் வர்த்தி. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இட்ஸ் நாட் அபவுட் வாட் இட் இஸ், இட்ஸ் அபவுட் வாட் இஸ் த கண்ணாடி ஐம் வேரிங். இப்போ ஒரு பச்சை கலர் கண்ணாடி போட்டு பார்த்தோன்னா எல்லாமே பச்சை கலரில் தான் தெரியும். இட்ஸ் நாட் த திங்ஸ் ஆர் green, ஐ எம் வேரிங் a green கலர் கண்ணாடி. Similarly, how I see myself plays a very huge role in how you're attracting your partner. Okay, அது இட்ஸ் நாட் அபவுட் தி அதர் பர்சன், இட்ஸ் அபவுட் யூ. எக்ஸாக்ட்லி. நான் வர்த்தின்னு ஃபீல் பண்ணேன்னா என்னால் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான பார்ட்னரை சூஸ் பண்ண முடியும். நானே அன்வர்த்தின்னு ஃபீல் பண்ணும்போது என்னால் எப்படி இன்னொரு சூப்பரான பார்ட்னர் அப்படியே வந்தாலுமே கூட இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, ஏதோ தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளே நெகேட் பண்ணிவிடுவோம் அந்த ஸ்பேஸை. ஓகே, இது ஒரு டைப்பு. இன்னொரு வகையான இண்டிவிஜுவல்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா பேசிக்லி தே வில் பி வெரி இன்டெலிஜென்ட், நல்ல வைஸ் டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. பட் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது தே வுடன்ட் ரியலைஸ், பட் சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து they feel they are taking stupid decisions அப்படினு. So does love make a person stupid at times? I wouldn't say love, I would say attachment styles. Attachment styles. Because ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது you can take a very logical rational decisions because another part of your brain is activated when you're taking logical rational decision. With respect to relationship, your emotions are being dominated. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு ஆன்ஷியஸான பார்ட்னராக இருக்கும், இல்லை நம்ம பார்த்த அம்மா அப்பா வந்து ஒரு ஆன்ஷியஸான ஒரு பர்சனாக இருக்காங்க. அந்த எப்போவுமே ஆன்ஷியஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா கிட்ட போவாங்க, அவாய்டன்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க தள்ளி போவாங்க. ஸோ இந்த காம்போ தான் எப்போவுமே ஒன்றா இருப்பாங்க. ஸோ இதை நம்ம பார்த்தே வளரோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இந்த 2 பார்ட்னரில் யாரோ ஒருத்தங்களை வந்துட்டு மாடல் பண்ண ஆரம்பிப்போம் ஆஸ் அ சைல்டாக. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இட் வில் அகெயின் இது வந்து அன்கான்ஷியஸ், இது கான்ஷியஸாக பண்ணுறது இல்லை. ஸோ நம்மளுமே ரிலேஷன்ஷிப்பில் போனால் லெட்டஸ் ஐ எம் டேக்கன் ஆன்ஷியஸ் ரோல் ஆஸ் அ பார்ட்னர்னா ஐ வுட் கோ அண்ட் ஃபைண்ட் அன் அவாய்டன்ட் பர்சன். ஏன்னா நான் அதானே பார்த்தாங்க. ஸோ அவாய்டன்ட் பர்சனாக போய் பிடிச்சி அவன் தள்ளி போவான், நான் கிட்ட போகணும். தட் பிகம்ஸ் அ விஷஸ் சைக்கிள் இன் தட் ஸ்பேஸ். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிஃபோர் கெட்டிங் இன் டு ரிலேஷன்ஷிப் ஒரு அவேர்னஸ் இல்லையோ அப்படின்னு தோணுது இன் மேக்கிங் டெசிஷன்ஸ். இப்போது ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம ஓகே சொல்கிறோன்னா what are the things that we should consider to avoid such problems?
I would say that you have to first know more about yourself. நம்ம வந்து எப்பவுமே இன்னொருத்தவங்க கிட்ட என்ன வேணுன்ற பாக்ஸை டிக் பண்ணுறது வந்து நம்ம நல்லா யோசிக்கிறோம். என்கிட்ட அதெல்லாம் இருக்கா அப்படின்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஹவு ஐ கேன் பிகம் தட் பர்சன் ஸோ தட் ஐ கேன் அட்ராக்ட் அ சிமிலர் பர்சன் லைக் மீன்றது தான் ஃபஸ்ட்டு ரோலாக ஐ வுட் சே. இஃப் யூ வாண்ட் சம்படி ஹூ இஸ் வெரி எமோஷ்னலி இண்டிபெண்ட் ஆர் எமோஷ்னலி க்ளோஸ் அண்ட் வல்னரபிள், யூ ஹாவ் டு பி தட் பர்சன் ஃபர்ஸ்ட். நான் கோல்டாக எனக்கு எமோஷனே இல்லைன்னு காமிச்சு என் பார்ட்னர் அப்படி இருக்கணும்ன்ட்டு என்னால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு டூ அ லாட் ஆஃப் செல்ஃப் ஒர்க் வித்தின் டு அண்டர்ஸ்டாண்ட் அஸ் பிஃபோர் கோயிங் டு வாட் இஸ் நெக்ஸ்ட். ஓகே. ஸோ முதல்ல உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிப்பேர் யோர் செல்ஃப் ஃபார் தட் ரிலேஷன்ஷிப். எக்ஸாக்ட்லி. ஏன்னா நம்மளை பற்றி நமக்கு தெரியும் போது தான் நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எது வேணும் எது வேண்டாம், இதெல்லாமே அங்கேருந்து தான் வருது. நம்ம அதுவே தெரியாமல் நமக்கு வந்து நம்மளை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் நம்ம ரொம்ப ஜென்ரிக்கான ஒரு பாயிண்டோட ரிலேஷன்ஷிப்பில் போனோம்னா தட் மைட் நாட் ஒர்க் அவுட். ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் செட் ஆகலாம், எனக்கு அது செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ யூனிவர்சலி நம்ம அதை போட முடியாது. இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ் டு ஈச் பர்சன். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டு ஒருத்தங்க வந்து they try to understand themselves, அதில் முடிஞ்ச அளவுக்கு they succeed. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க. ஸோ வாட் ஆர் தி questions that they should ask themselves before accepting or getting into that relationship? See if you can be yourself in that relationship. That's very important. And see if that relationship is mutual. அது 50-50 இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் ஹவு ஃபார் தட் பர்சன் இஸ் ஆல்சோ ரெடி டு புட் இன் த எஃபர்ட் டு ஒர்க் திஸ் ரிலேஷன்ஷிப் அவுட் அப்படின்றது. சி ஹவு ஃபார் யூ கேன் ஃபீல் சேஃப் இன் தட் ரிலேஷன்ஷிப். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எமோஷ்னல் சேஃப்டி. ஓகேங்களா? உங்களோட நிறைய நீட்ஸ் இருக்கலாம். இப்போ சில பேருக்கு வந்து ஃபினான்ஷியல் நீட் இருக்கலாம், சில பேருக்கு வந்துட்டு மென்டல் நீட் இருக்கலாம், ஃபிசிக்கல் நீட் இருக்கலாம். இந்த நீட்ஸ் எல்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் நமக்கு என்ன நீடுன்ட்டு. இது எல்லாமே அவங்களோட ஸ்பேஸில் எப்படி இருக்குது. ரெண்டு பேருக்கும் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை. லெட்டஸே எனக்கு வந்து காட் மேலே பிலீஃப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த இடத்துல வந்துட்டு now what is the mutual space is that we both have to respect that we have different values. We need not have the same values. I cannot go and come and tell you that you have to believe this, you cannot come and tell me I have to believe this. And the respect irukla, that is needed in that relationship. Understand their values and see how far you both can align together. It may not be the same, but how far you both can coexist in that space without touching each other's values or changing each other's values. இது வந்து ஒரு ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்குள்ள போய் அங்கே நடக்கிற விஷயங்களை பற்றி நம்ம பேசணும். பிஃபோர் அண்ட் இன் த ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆஃப்டர். இப்போ நம்ம வந்து ஒன் சைடட் ஃபீலிங்ஸ் பற்றி பேச போகிறோம். இது கூட பரவாயில்ல. பட் ஒரு ஒன் சைடட் ஃபீலிங்ஸ் இருக்கிற ஒரு பார்ட்னர் கோ த்ரூ பண்ணுறது வந்து அது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இட் லீட்ஸ் டு ரொம்ப டேஞ்சரஸான விஷயங்களை போய் லீட் பண்ணுது. ஒய் இஸ் ஒன் சைடட் ஃபீலிங் ஸோ ஸ்ட்ராங்? இவ்வளோ ஸ்ட்ராங்காக அது ஏன் இருக்குது? We create a lot of hopes in that space. அந்த ஹோப்ஸ் வந்து ஷேட்டர் ஆகும்போது we cannot take it. இது வந்துட்டு ப்ளஸ் அந்த இடத்துல வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. ஒன் சைடுன்றவனோடே ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. ஸோ அந்த அன்சர்டனிட்டியை நம்ம மீட் பண்ணி ரியாலிட்டிக்குள்ளே வரும்போது நான் இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை யோசித்து ஆன்டிசிபேட் பண்ணி அழகாக ஒரு பில்டிங் கட்டியிருக்கேன், திடீர்னு உடஞ்சிருச்சு அப்படின்றது நம்மளால ஏற்றுக்க முடியாது. இல்லை, அந்த ஹோப்ஸ் பிரேக் ஆகும்போது இட்ஸ் வெரி அண்ட் ஆல்சோ யூ ஃபீல் வெரி ரிஜெக்டட் இன் தட் ஸ்பேஸ். யூ டோன்ட் ஃபீல் வாண்டட். நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டாங்களே, நம்ம வர்த் இல்லையா, நம்ம அவ்வளோதானா. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டோல் ஆன் யுவர் உங்களோட செல்ஃப் வர்த். தட்ஸ் த ரீசன் வை இட்ஸ் வெரி இம்பேக்ட்ஃபுல். அந்த மாதிரி ஒன் சைடட் ஃபீலிங்ஸ் இருக்கிறவங்க ஒய் ஆர் தே நாட் ஏபிள் டு கோ ஃபைண்ட் another பார்ட்னர்? அதுதான் அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம சொல்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க சுற்றி இருக்கிறவங்க. இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தே ரிமைன் வித் தட் ஃபீலிங் அலோன். அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையே நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதுலேருந்து ஒருத்தங்க எப்படி வெளியே வர்றது? அந்த இடத்துல வந்து ரொம்ப அவங்களோட ஹோப்ஸ் பில்ட் பண்ணி அவங்க ஒரு அழகான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து அது நடக்கும் அப்படின்ற ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் ஆல்ரெடி செட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பக்கம் இன்னொரு ஒரு ஹாப்பி எண்டிங் இருக்குன்றதை நான் நம்பினா தான் அந்த பக்கம் போவேன். எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னா நான் எப்படி போவேன் அந்த இடத்துக்கு? That is something. And also when you are going through a lot of ஒரு especially a breakup ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்னு வரும்போது அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு நிறைய டவுட் இருக்குது. திருப்பி நடக்குமா, திருப்பி நம்மளால் இதை பண்ண முடியுமா, திருப்பி அது பிரேக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப வலிக்குமே, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன். இட் இஸ் மோர் அபவுட் சம்டே இட் மைட் ஹேப்பன் அண்ட் அபவுட் அந்த டேவை யோசிச்சு நான் இன்னைக்கு போவே மாட்டேன்.
அப்படின்னு இதெல்லாமே ஃபியர் தான். ஆஸ் அ ஹியூமனாக நமக்கு ஃபியர் ரொம்ப பயம் அந்த இடத்துல, அந்த ஃபியர் இருக்கும் போது. ஸோ நம்ம அதுக்குள்ளே போகாமல் ஹவ் ஐ கேன் ப்ரொடெக்ட் மை செல்ஃப்ன்றது வந்துட்டு ரேதர் ஐ வில் நாட் கோ இட் செல்ஃப், நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இட்ஸ் வே ஆஃப் ப்ரொடெக்டிங் ஃபர்தர். இப்போ ஒரு ஒன் சைடட் ஃபீலிங்ஸ் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் இப்போ இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்கோதெரபிஸ்ட் வாட் வுட் யூ சஜஸ்ட்? அண்டர்ஸ்டாண்ட் வை இட் இஸ் ஹார்ட் ஃபார் யூ டு லவ் another person. ஓகே. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயம் உங்களை ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயம். இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் டு பில்ட் இட் அண்ட் இட் இஸ் அ ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். எப்போவுமே ஒரு நாள் நம்ம ஒரு கல்லாக பில்ட் பண்ணுறது தான் வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒரு அழகான விஷயம். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அது பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குன்னு பாருங்கள். என்ன மாதிரி அந்த ஃபியரை நான் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி யோசிங்க. தட் வில் கிவ் யூ அ கிளாரிட்டி ஆஃப் ஹவு டு மூவ் ஃபார்வர்ட். லெட்ஸ் கெட் இன்டு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ். ரொம்ப கஷ்டமான ஒரு இந்த காதல் ரிலேஷன்ஷிப்லேயே வந்து இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பீப்புள் சஃபர் அ லாட். ஸோ வாட் வுட் யூ கால் டாக்ஸிக் இன் அ ரிலேஷன்ஷிப்? கண்ட்ரோலிங் இஸ் சம்திங் ஐ வுட் சே டாக்ஸிக். கண்ட்ரோலிங் இன் எனி ஃபார்ம், ஃபிசிக்கலி இருக்கலாம், எமோஷ்னலி இருக்கலாம், மென்டலி இருக்கலாம். இப்போ மேனிப்புலேஷன், இப்போ இதெல்லாமே வந்துட்டு நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாதான் கண்ட்ரோல். நீ கிடையாது, உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோப்பா, எனக்கு பிடிக்கல. தட் இஸ் ஆல்சோ மேனிப்புலேஷன், தட் இஸ் ஆல்சோ கண்ட்ரோலிங். ஸோ எந்த ஒரு இடத்துல நம்மளாக இருக்க முடியல, திஸ் பர்சன் இஸ் கான்ஸ்டன்ட்லி கண்ட்ரோலிங் மீ இன் ஆல் திஸ் ஸ்பேஸ்னு வரும்போது தட்ஸ் சம்திங் டாக்ஸிக், நாட் ஹெல்த்தி. ஓகே, வாட் ஆர் தி திங்ஸ்? ஒன் இஸ் யூ வில் ஃபீல் கான்ஸ்டன்ட்லி ஒரு த்ரெட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்கும், ஒரு சர்வைவல்லையே இருக்க மாதிரி இருக்கும், ஒரு சர்வைவல் மோட்லேயே இருக்கும். ஆமாம், நம்மளால் வந்து ஹவா அப்படின்ட்டு இருக்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் யாரா நம்மளை என்ன பண்ணுவா அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரெஷரைஸ்டு ஸ்பேஸ்லேயே இருப்போம். தட் இஸ் ஒன் சைன். அதர் ஒன் இஸ் அதான், அப்புறம் ஃபியர், பயத்திலே இருப்போம் அந்த இடத்துல, என்ன எப்போ ஆகும்னே தெரியாது அப்படின்ற ஒரு ஃபியர். அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல்டு ஸ்பேஸ், அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த என்வாயர்மெண்ட்டில். தீஸ் ஆர் தி பிரைமரி பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இஃப் யூ லவ் மீ டூ திஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, என்ன லவ் பண்ணுறியா இப்போ ஜஸ்ட் ப்ரூவ் இட் அப்படிங்கிறது வந்து பல விதங்களில் பல பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? இது வந்து டெஸ்டிங் மாதிரின்னு வச்சுக்கலாமே. நீ என்னை லவ் பண்ணுறேன்னா அதை காமி அப்படின்றது ஃபஸ்ட்டு விஷயம். இட் கேன் கம் ஃப்ரம் அ ஸ்பேஸ் தட் ஐ எம் அன்ஏபிள் டு பிலீவ் தட் ஐ எம் வர்த்தி ஆஃப் லவ். Okay. So I am figuring out all the ways and testing that are you really sure? நீ உண்மையாக தான் பண்ணுறியா, எனக்கு தான் பண்ணுறியா அப்படின்ட்டு எனக்கே நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன். உனக்கு இல்லை, எனக்கு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீ எனக்கு பண்ணி காமி. It always comes back to that person. Always, anything and everything related to psychology, whatever we do, it's about us. ஈவன் நீங்கள் ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஏன் ஹெல்ப் பண்ணுற? ஹெல்ப் பண்ணால் எனக்கு என்னை பற்றி நல்லதாக ஃபீல் ஆகுது. எல்லாமே அஸ் தான், நம்ம தான் எல்லாத்துக்குமே ரூட் காஸ். ஹவு டு டீல்? இப்போ ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி டிமாண்ட்ஸை திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருக்காங்க. இஃப் யூ லவ் மீ டூ திஸ், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, அப்போ நீ ஏன் நீ பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற விஷயம் பண்ணுறாங்க இல்லையா? ஹவு ஷுட் தி அதர் பர்சன் டீல் இட்? ஏன்னா இது வந்து அந்த டிமாண்ட்ஸுக்கு இஃப் யூ கிவ் இன் டு இட் அகெயின் அண்ட் அகெயின் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யூ. ஆமாம். So what would you suggest for that person? Boundary is very needed in this space. You cannot keep on doing this by exhausting yourself in that relationship. ஏதோ ஒரு இடத்துல இவங்களுக்கு பயமாக இருக்கு, அவங்களால நம்ப முடியல. The most you can do is address that fear rather than reinforcing their behavior. இதை பண்ணி அவங்களோட ஃபியரை திருப்பி நம்ம வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறத விட, உனக்கு என்ன பயமாக இருக்குது, ஏன் உனக்கு அந்த மாதிரி தோணுது, எதனால உனக்கு இந்த விதத்தில் நான் காமிச்சாதான் நான் லவ் பண்ணுறேன்னு தோணுது, நான் நிறைய விதத்தில் உனக்கு காமிக்கிறேனே, வை இஸ் தட் இட்ஸ் ஹார்ட் ஃபார் யூ டு பிலீவ் தட் அப்படின்ட்டு அவங்களோட ஃபியரோட நீங்கள் அக்னாலேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுறது இஸ் த காஸ் ஆஃப் திஸ். இங்கே இதை சரி பண்ணாதான் வந்துட்டு இதை நம்ம திருப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரே வழி. ஓகே, பட் இது வந்து இன்டிமசிக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்களே, அப்போ வந்து ஹவு டஸ் தட் ஒர்க்? ஸோ இட் இஸ் கிளாசிக் மேனிப்புலேஷன் தான். இது வந்துட்டு என்னென்னா வந்து ஐ வாண்ட் டு கெட் சம்திங். ஹவ் ஐ கேன் கெட் சம்திங்? இன்டியூசிங் ஷேம் அண்ட் ஃபியர் இன்டு அனதர் பர்சன். உன்னை நான் பயம்படுத்துகிறேன், உன்னை அசிங்கப்படுத்துகிறேன், உன்னால் இது கூட பண்ண முடியாதான்னு சொல்கிறேன், இப்படியெல்லாம் பண்ணி எனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறேன். So somewhere I want to get something. So my way of tool is that putting it on to another person. உன்னால் பண்ண முடியாதா, உனக்கு தான் என்ன பிடிக்குமே பண்ணு அப்படின்ற மாதிரி. இதை டாலரேட் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும் ஒரு பர்சனை, ஒரு இண்டிவிஜுவலை? சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படி உட்காந்துருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் ஒருத்தங்க வந்து உங்களுக்கு இடமே கொடுக்காம உட்காந்துருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்?
யூ கேன் பி தேர் ஃபார் அ லாங் டைமில். அதே மாதிரி தான் உங்களோட ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ், எமோஷனல், இந்த பவுண்ட்ரிஸ் அஃபெக்ட் பண்ணும்போது யூ கேனாட் பி தேர் ஃபார் அ லாங் டைம். கொஞ்சம் பக்கத்தில் வந்து உட்காந்தாலும் நமக்கு பிடிக்காது தான், நமக்கு பவுண்ட்ரிஸ் நீடட். எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே பவுண்ட்ரி, எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லையுமே பவுண்ட்ரிஸ் நீடட் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ தட் இப்போ நம்ம 2 பேரும் இங்கே உட்காரணும்னா இந்த இடம் தேவை. நம்ம இன்னும் பக்கத்தில் உட்காந்தா எதர் ஒன் ஆஃப் us will be uncomfortable in that space. அதுக்கு பவுண்ட்ரிஸ் தேவை. ஸோ in order to coexist we need to have boundaries. Similarly boundaries are very important in any and every relationship. இன்னொரு ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா இஸ் பிளாக்மெயிலிங். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அதுலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்லை பிரேக்கப் பண்ணணும்னு ஒரு பார்ட்னர் நினைக்கிறாங்கன்னா அவங்களோட ஃபோட்டோஸ் வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா. இஃப் they are ready to let them go, they should let them go இல்லையா. பட் why do they do this? அதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? First thing, they are not ready to let them go. அது ஒரு ரீசன். ஆமாம். ஓகே. somewhere if they are ready to let them go they would. இந்த இடத்துல அவங்க பண்ணலை அப்படின்னு வரும்போதே வந்து இட்ஸ் வெரி கிளியர்லி seen that they want it. how they want it is, நான் வந்துட்டு பாசமாக கேட்குறேன், நீ கொடுக்க மாட்டேற, அப்போ நான் என்ன பண்ணுறேன், உனக்கு பயத்தை இன்டியூஸ் பண்ணுறேன். அப்போ பயத்தை இன்டியூஸ் பண்ணால் நீ வந்துட்டு இங்கே வருவல்ல, இங்கே இருப்பல்ல, எனக்கு நீ இருக்கணும். நான் அதை எப்படி வந்து சாதிக்கலான்றது வந்து ஃபியர் வழியாக அதை சாதிக்கிறாங்க. இப்போது ஃபியர் மூலியமாக சாதித்தாலும் அந்த ஃபியரோட திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ பண்ணால் the relationship would not work இல்லை. 100%. See, most of the people cannot think like that, Agni, because let's say when you're experiencing a rejection or a fear especially, அது இவ்வளோ தூரம் இருக்குது நமக்கு, நம்மளால் அதை தாண்டி பார்க்கவே முடியாது. ஸோ அந்த ஃபியர் ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்கும் போது நம்மளால் அவ்வளோ யோசிக்க முடியாது. அதனால தான் வந்து இராஷ்னலாக நம்ம அந்த டைமில் டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். எனக்கு நீ வேணும் அவ்வளோதான், எப்படி வேணும்லாம் எனக்கு தெரியாது, நான் வேணும், நான் எது வேணால் பண்ணுவேன் அது வேணுன்றதுக்கு அப்படின்ற மாதிரி யூஆர் ஆக்டிங் ஃப்ரம் தட் ஸ்பேஸ். இது ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான பொசிஷன், இந்த பொசிஷனில் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? See, when you're going through certain specific rejection, it's very hard. First, sit with that emotion to analyze that before acting on to it. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒன்று நாட் ஓகேவாக இருக்குது, நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ அவங்களுக்குமே அதே அளவுக்கு கஷ்டம் இருக்குது. ஏன்னா அவங்களுமே அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க டெசிஷன் எடுத்தாவே இருக்கட்டும் வேண்டான்ட்டு, பட் ஸ்டில் தேர்ஸ் அ லாஸ் ஃபார் அதர் பர்சன் ஆல்சோ. ஸோ இட்ஸ் ஓகே இஃப் யூ கேன் நாட் டேக் அ டெசிஷன் அட் தட் பாயிண்ட், பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யோர் செல்ஃப் வாட்ஸ் ஹேப்பனிங் டு யூ அப்படின்றதான் ரொம்ப மேஜரான இம்பார்ட்டன்ட் திங் அங்கே. ஸோ சிட் அண்ட் திங்க் த்ரூ இட், அதுக்கப்புறம் டெசிஷன் எடுங்க. ஆமாம். இப்போ ஒரு பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அந்த லவ்வை வந்து மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, கேன் ட்ரூ லவ் பி ஃபர்காட்டன்? No love can be forgotten. Because, no love can be forgotten. Yeah, because see, love is such a beautiful feeling. Somebody made you feel very loved in that space. So ஒரு அழகான ஒரு எமோஷனை வந்து நம்மளால் மறக்க முடியாது. அழகான எமோஷனாக இருக்கட்டும், ரொம்ப கஷ்டமான எமோஷனாக இருக்கும், இதெல்லாம் ஒரு கோர் மெமரிஸ். இதோட இன்டென்சிட்டி கம்மியாகலாமே தவிர்த்து இது மறக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் your brain cannot erase memories like that. We have access of everything since from நம்ம பிறந்ததுலேருந்து இன்றைக்கி நம்ம ஆட்டோவில் வரோன்னா ஆட்டோ நம்ம மூஞ்சு கூட நமக்கு தெரியும், கான்ஷியஸாக இருக்காது, அவ்வளோதான். சப்கான்ஷியஸில் எல்லாமே ஸ்டோர் ஆகுது. ஸோ இது மறக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பாசிபிளி நாட். Intensity of it would reduce as you eventually move forward, see a new person, feel even more loved in another relationship, and then the intensity of the first relationshipல இருந்த லவ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கம்மியாகும். மெமரிஸ் கண்டிப்பாக இருக்கும், அது மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் கம்மி ஆகலாம். கண்டிப்பாக அந்த ஒரு பிடிப்போ இல்லை அந்த ஒரு ரஷ்ஷோ இல்லை அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ அதெல்லாம் இருக்காது. இட் வில் பி மோர் லைக் அ பார்ட் ஆஃப் மை லைஃப் விச் இஸ் ஒரு என்னோட ஒரு புக்கில் ஒரு அழகான ஒரு பேஜ் அப்படின்ற ஒரு ரிமெம்பரன்ஸ் ஸ்பேஸாக தான் இருக்கும் அது. ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பேட் ஃபீலிங், பேட் மெமரிஸ் கொடுத்துருக்கு. கேன் தட் பர்சன் ஃபால் இன் லவ் அகெயின்? Yes, they can. It's very subjective again. Yes, they can, but will it be a healthy love is a question mark. பிகாஸ் அவங்களுக்கு நிறைய ஃபியர் இருக்குது அந்த இடத்துல, அவங்களுக்கே நிறைய அவங்களோட செல்ஃப் ஒர்த் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இஃப் தட் பர்சன் இஸ் ஆல்சோ ஆன்ஷியஸ், எனக்கு பார்ட்னர் இல்லாமல் நான் இருக்கவே முடியாது, எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், தட்ஸ் வாட் வில் மேக் மீ ஃபீல் கம்ப்ளீட்டுன்ற ஒரு பர்சனாலிட்டி இருந்தாங்கன்னா they will again go back to another relationship. ஆனால் அது ஹெல்த்தியாக இருக்குமான்றது நம்மளால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இங்கே ஹீல் பண்ணாமல் அங்கே போகும்போது அதே விஷயத்தை நம்ம அங்கேயுமே ரீக்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான், அந்த பொண்ணு ஷீஸ் செல்ஃப் அவேர். இப்போது அந்த பொண்ணு நிறுத்தி நிதானமாக கேட்க வேண்டிய ஒரு 5 கேள்விகள்லாம் என்ன வரும்?
ஹவு இஸ் இஸ் ஃபைட் லாங்குவேஜ் அப்படின்ட்டு கேட்கலாம். ஃபைட் லாங்குவேஜ், யா. ஓகே. எப்படி ஒரு சண்டை வந்தால் நீ வந்து ஐசோலேட் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு அதை பற்றி மறந்துடுவியா, இல்லை திருப்பி வந்து பேசுவியா, இல்லை நீ இமீடியட்டாக பேசணும்னு எதிர்பார்ப்பியா அப்படின்ட்டு அவங்களோட ஃபைட் லாங்குவேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அது எதனால் முக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட லைஃப்பில் லவ் எவ்வளோ ஒரு இன்டெக்ரல் பார்ட்டும், அதே மாதிரி ஃபைட்டுமே வந்துட்டு நிறைய இடத்துல நமக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தில் கூட வரும். அந்த ஃபைட்டை நம்ம எப்படி அழகாக நேவிகேட் பண்ணுறோன்றதுல தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் தி ஹாப்பி பார்ட்ஸ், இட்ஸ் அபவுட் ஹவு யூ டீல் வித் யுவர் அக்லி பார்ட்ஸ். அந்த பார்ட்டை நம்ம எப்படி ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அந்த ஸ்பேஸை கொண்டு போகிறோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் விச் ஸ்பேஸ் தே ஆர் கம்மிங் ஃப்ரம், ஹவு தே ஆர் ஆப்ரேட்டிங் அப்படின்றது, ஹவு தே ஆர் ஹேண்ட்லிங் தேர் ஆங்கர் அப்படின்றது பார்க்கணும். அவங்களுக்கு கோவம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அண்ட் அவங்களோட இமோஷன்ஸ், ஆங்கர்ன்றதை விட அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் நோட் பண்ணலாம். அவங்கக்கிட்ட கேட்கலாம், அவங்களுக்கு சேடாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஹாப்பியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, டீல் பண்ணுறாங்களா, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களா, இது நீங்கள் கேட்கலாம். அவங்களோட வல்னரபிலிட்டிஸ் என்ன, யார் கூட அவங்க பேசுகிறாங்க, ஐ மீன் ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா யார் கூடயா பேசுகிறாங்களா, இதெல்லாம் யூ கேன் ஆஸ்க். அவங்களோட கோல்ஸ் என்னன்னு சொல்லி கேட்கலாம். பிகாஸ் வென் யூ ஆர் இன் லவ் இட் இஸ் மோர் லைக் யூ போத் ஆர் கம்மிங் டுகெதர் டு க்ரோ. இஃப் திஸ் பர்சன் இஸ் நாட் ambitious, திஸ் பர்சன் இஸ் ambitious அப்படின்ட்டு இருந்தா இட்ஸ் ஓகே, யூ போத் கேன் பி லைக் தட். இஃப் நாட் ambitious person cannot pull this ambitious person. நீ என்ன வர்க்காலிக்காக இருக்க, நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னுமோ யூ gonna drag the other person down. So understand how is their ideology and how far it is aligning with you அப்படின்ற ஸ்பேஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேரண்டல் ஸ்பேஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட வீடு எப்படி இருக்குது, எதனாலனா யூ ஆர் நாட் கோயிங் டு லிவ் வித் தேர் பேரண்ட்ஸ், தட்ஸ் ட்ரூ. பட் தி இம்பேக்ட் ஆஃப் ஹவு தேர் பேரண்ட்ஸ் வேர் வித் திஸ் பர்சன் இஸ் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன் ஹவு திஸ் பர்சன் இஸ் வின் த ரிலேஷன்ஷிப். ஸோ அவங்க பேரண்ட் எப்படி இருந்தாங்க, அவங்க பேரண்ட் கூட ஸ்பேஸில் வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு ஒரு டைனமிக் இருக்குது வீட்டில், இவங்க பேரண்ட்டோட எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, அந்த டைனமிக் தெரியும் போது யூ வில் ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு திஸ் பர்சன் இஸ் எமோஷ்னலி அண்ட் ஹவு திஸ் பர்சன் இஸ் ஏபிள் டு நேவிகேட் த்ரூ திஸ் ஸ்பேஸ் அப்படின்றது. ஃபினான்ஷியலி திஸ் இஸ் சம்திங் ஐ வுட் சே. பிகாஸ் ஃபினான்ஷியலி என்ன ஆகும்னா நம்ம வந்து மணி அப்படின்றது வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி. லெட் அஸ் சே இந்த ஃபீமேலுக்கு வந்துட்டு மணி அப்படின்றது வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னா, மேலுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்குன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா செய்கிறாங்கன்னா there will be a lot of conflict. பிகாஸ் நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ மணினா உனக்கு என்ன, உனக்கு அது செக்யூரிட்டியா, இல்லை உனக்கு அது வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரிசோர்ஸா, ஒரு ரிவார்டா என்னன்றது மணி தாட் வந்து கண்டிப்பாக பேசணும். தட் இஸ் பிகாஸ் we have a lot of day-to-day activities based on money. So you have to understand what is their perspective towards money and how far you can align with that perspective. Okay. இந்த பிடிச்ச கலர் என்ன, பிடிச்ச ஹீரோ என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு பதிலாக ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸாக இதை கேட்டால் உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றீங்க. கண்டிப்பாக திஸ் இஸ் நீடட் ஃபார் யூ டு ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தெம். இதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான கேள்விகள். ஓகே. இப்போ ஒருத்தங்களை வந்து பிடிச்சவங்கள நம்ம பார்க்குறோன்னா ஹவு டஸ் அ பிரெயின் ரியாக்ட் டு இட்? ஒருத்தவங்களை பிடிச்சவங்கள பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு லெட் அஸ் சே யூ ஃபீல் வெரி சேஃப் வித் தட் பர்சன், யூ ஃபீல் வெரி பாண்டட் வித் தட் பர்சன் அப்படின்ட்டு வரும்போது சர்டன் ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் கால்டு ஆக்சிடோசின் ரிலீசஸ். யூ ஃபீல் வெரி ஹாப்பி, எக்ஸைட்டட் சீயிங் தட் பர்சன் அப்படின்னா வந்துட்டு என்டார்ஃபின்ஸ், டாப்பமைன் இஸ் ரிலீஸ்ட் இன் தட் ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டு செக்ரேட் ஆகும்போது ஆப்வியஸ்லி தட் ஷோஸ் அ எஃபெக்ட் இன் ஹவ் யூஆர் ஃபீலிங் இல்லையா. அந்த ஹார்மோன் இஸ் ரிலேட்டட் டு ஹவ் யூஆர் ஃபீலிங். தட்ஸ் வை யூ ஆர் வெரி, தட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ரஷ், தட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். அண்ட் அவங்கள பார்க்கும் போதே வந்துட்டு ஒரு அட்டாச்மெண்ட், இது எல்லாமே வந்து இது எல்லாமே நம்மளோட எமோஷ்னலி நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணுறதும் இருக்குது. அது கூட சேர்ந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டு, அந்த புதுசான விஷயம், நம்ம பிலாங்டாக ஃபீல் பண்ணுறோம், இது எல்லாமே கம்ஸ் இன் டு பிளே தேர். நான் சும்மா வாட் ஆர் தி மேஜர் ரீசன்ஸ் ஃபார் பிரேக்கப்னு சொல்லி சும்மா ஐ வாஸ் கூகுளிங். அப்போ வந்து இந்த சந்தேகப்படுறது, அப்புறம் இந்த சீட்டிங், இதெல்லாம் ப்ரைமரியாக வருது. இந்த சஸ்பிஷன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சந்தேகப்பட்டே இருக்கிறது, நீ எங்கே போகிற, என்ன பண்ணுற அப்படிங்கிறதே பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கிற தாட் ப்ராசஸ் என்ன? சம்வேர் அவங்களுக்கு பயமாக இருக்கு, அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்களோன்ட்டு. பயத்தினால வருது. அந்த ஃபியர் வந்துட்டு இது வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஸோ தேர் இஸ் நத்திங் கால்ட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதுவும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்ட் அதர் ஃபார்ம் தான். ஸோ அந்த இடத்துல நான் ஏன் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல எனக்கு பயமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ரோல் எடுத்து நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பிடிச்சிக்கிறேன். ஸோ ஃபியரில் இருந்து தான் வருது அது. வாட் அபவுட் சீட்டிங்? when you are committed to one person you don't do that இல்லை. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க, they will not leave that relationship but they'll still cheat. டூ ரீசன்ஸ் நான் சொல்லுவேன். ஒன்று வந்துட்டு
when they are in a relationshipனு வரும்போது when there is unmet needs, எனக்கு என்னோட தேவைகள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கல, அது ஃபிசிக்கலாக இருக்கலாம், இமோஷ்னலாக இருக்கலாம், எனி வேஸ் ரிலேட்டட், அது கிடைக்காதப்போ they tend to go outside. ஓகேங்களா. இன்னொன்று வந்துட்டு when we are in a relationship for a very long time, see humans has to be like this அப்படின்றது வந்து நம்மளோட கல்ச்சுரல் வேல்யூஸ். நம்ம வந்து ஒருத்தங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கல்ச்சரை தாண்டி நம்ம வந்துட்டு வெளியே இன்னொருத்தவங்க கூட அவங்க போகிறாங்க அப்படின்னு வரும்போது தட் கிவ்ஸ் அன் எக்ஸைட்மெண்ட், தட் கிவ்ஸ் அ நியூனஸ். நமக்கு அந்த புதுசாக அப்படின்னு வரும்போது வந்துட்டு ஒரு ரஷ் இருக்குல்ல, தட் ஓவர் ரைட்ஸ் த ஆக்சுவல் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். இது நான் ரொம்ப நாளாக பார்த்து பத்திரமா வச்சுருக்கேன், பட் அது என்ன புதுசாக இருக்கே அப்படின்ட்டு அப்படி போயிட்டு இப்படி வர்றது. ஓகே, தட்ஸ் ஹவ் யுவர் பிரெயின் ஒர்க்ஸ். இட்ஸ் நாட் இது தப்பு கரெக்டுன்றதை விட யூ நீட் டு ஹாவ் அ லாட் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வை யூ ஆர் திங்கிங். அப்படி யோசிக்கிறது தப்பு கிடையாது, ஆக்ட் பண்ணுறது இஸ் நாட் ஓகே. ஓகே, வாட் ஆர் தி காமன் ரீசன்ஸ் ஃபார் ஒரு பிரேக்கப் இந்த காலத்தில்னு நினைக்கிறீங்க? பேசிக்கான இமோஷனாக வந்து காதல் இருக்குது, பட் அதுலேயும் சில வித்தியாசமான காரணங்களை நீங்கள் பார்க்க முடியுதா? ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவேர்னஸ் கிடையாது, எது ஓகே எது ஓகே இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நமக்கு நிறைய அவேர்னஸ் இருக்குது. இது என் பவுண்ட்ரிஸ், நீ ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணா ஐம் நாட் கோனா பி ஹியர் பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ப்ரொவைடிங் டு திஸ் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி நிறைய கிளாரிட்டி இருக்குது இந்த ஸ்பேஸில். ஸோ வி ஸ்டார்டட் ஹேவிங் மோர் கிளாரிட்டி ஓவர் வாட் வி வாண்ட், வாட் வி டோன்ட் வாண்ட் இன் திஸ் ஸ்பேஸ். ஸோ இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் ஃப்ரம் போத் தி எண்ட் டு புட் இன் more efforts to work this relationship out. ஃபர்ஸ்டெல்லாம் அப்படி இல்லை, நீ கல்யாணம் பண்ணிட்டு என் கூட தானே இருந்தவன், எங்கே போக போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தா அது கல்யாணம் பண்ணப்போ தான் ரியல் கேமே. எப்படி how you are going to win me over again and again அப்படின்றது. ஸோ எதனால பிரேக்கப் அப்படி ஆகுதுன்னா வந்துட்டு அன்மெட் நீட்ஸ் தான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அன்மெட் நீட்ஸ் தான். நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நீடு இருக்குது. அந்த நீடு வந்து மீட் ஆகாத போது ஒருத்தங்களுக்கு ரெஸ்பெக்டாக இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு எமோஷ்னல் வல்னரபிலிட்டியாக இருக்கலாம். என்னால் இந்த பர்சன் கூட சேஃபாகவே ஃபீல் பண்ண முடியல அப்படின்ட்டு வரும்போது அவங்களுக்கு அது ரொம்ப பாயிண்ட்லெஸ்ஸாக இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப். நீ என்னை ஃபினான்ஷியலி நல்லா பார்த்துக்கோ, நீ என்னை ஹாப்பியாக வச்சுக்கோ, அதெல்லாம் ஃபைன். ஆனால் என்னால் உங்ககிட்ட ஒரு சேட்னஸை ஷேர் பண்ண முடியலன்னு வரும்போது தட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஸ்பேஸ் ஃபார் தெம். ஸோ எங்கே அந்த அன்மெட் நீடு வரும்போது, அந்த நீட் ஃபுல்ஃபில் ஆகாத போது they tend to break up. ஆர் தே ஓப்பன் டு தெரப்பி? இப்போ இண்டிவிஜுவலாக வந்து வராங்க தெரப்பிக்கு, கப்புலாக வந்து உட்காந்து தெரப்பி கன்சல்டேஷனுக்கு ஓப்பனாக இருக்காங்களா இப்போ இருக்கிறவங்க? It is different now because since when I started to now I see a lot of people coming in naturally now because of the exposure and the willingness has changed. But அதிகமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. Most of the time one partner would come to therapy. அது என்னன்னா வந்து யாருக்கு தெரப்பி வேணுமோ அவங்க வரமாட்டாங்க, அந்த விக்டிம் தான் வந்து தெரப்பியில் அந்த இடத்துல எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இட் இஸ் சேஞ்சிங் நவ் டேஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த இன்னொரு பார்ட்னரை உள்ளே கூப்பிட்டு வர்றதுக்கு. அது அட் தி எட்ஜ் ஆஃப், நான் சொன்னேன் இல்லையா, டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான முன்னாடி நாள் வந்து எனக்கு இவனை பிடிக்கல ஆனால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அப்போ ஆல்ரெடி டிசைட் பண்ணிருப்பாங்க எனக்கு இது வேண்டான்ட்டு. அப்போ அந்த பர்சன் என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. தட்ஸ் டூ லேட். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து தெரப்பிக்கு வரணுங்கிற ஒரு ஆசை இருக்கு, அவங்களுக்கு தெரப்பி தேவைப்படுது, ஆனால் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு வந்து தெரப்பியில் வந்து உட்கார்றதுக்கு. அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா, இமோஷ்னலி நம்ம ஓப்பன் அப் பண்ணணும். இட் இஸ் மோர் லைக் எனக்கு ஒரு விஷயம் வலிக்குது, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. தெரப்பி இஸ் மோர் லைக் மிரர் தான். நம்மளோட அக்லி பார்ட்டெல்லாம் வேற காமிச்சு இதுதான் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு காமிக்கிறது. தட்ஸ் நாட் ஈஸி. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் டு கம் டு தெரப்பி செஷன்ஸ். ஸோ தட் இஸ் நாட் சம்திங் பீப்புள் ஆர் வெரி ஓகே வித். இட்ஸ் எப்படி சொல்லலாம்னா, இப்போ நமக்கு வந்து நம்ம சில விஷயம் நமக்கு ரொம்ப சோகமாக இருக்கும், ஆனால் நம்ம வந்துட்டு கோவமாக இருப்போம் அந்த இடத்துல. பிகாஸ் இட்ஸ் ஈஸி டு பி மேட் தேன் பீயிங் சேட். ஸோ வி டோன்ட் கனெக்ட் வித் that actual emotion. We connect with what is easier for us. In therapy you connect with actual emotion. Okay, that's something hard to process initially. நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் கூட இருக்கும் இல்லையா? இது இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ கம் டு தெரப்பி இந்த ஃபியர் இருக்கும். பட் அவங்களோட ஃபர்ஸ்ட் செஷன்லேயே தே கேன் see a difference because at first day அவங்க பேசும்போது we are hearing and you can judge if the therapist is for you in the very first session. தெரிஞ்சிட்டோம். ஆமாம், உங்களுக்கு சேஃபாக ஃபீல் ஆகுதா, உங்களுக்கு அவங்களோட அப்ரோச் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா அப்படின்றது நமக்கு அதிலே தெரிஞ்சிடும். அந்த ஃபியர் வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு தெரப்பின்ட்டு இல்லை, நம்ம புதுசாக ஒரு ஒர்க்குக்கு போகிறோம், நம்ம we always feel that somebody is going to look on to us. Something is not okay, not something bad is going to happen. ஸோ நம்ம ப்ரெப்டாகவே இருப்போம். அந்த ஃபியர் வந்து காமன் தான். ஸோ அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. தெரப்பி வேணும்னு நினைக்கிறவங்க
தைரியமாக போய் முதல்ல உட்காந்தா தான் தெரியும் இல்லையா? கண்டிப்பாக. இட் இஸ் ஓகே ஃபார் யூ டு ஃபீல் தட் ஃபியர். இட்ஸ் நாட் பேட். புட் திஸ் ஃபியர் டு யுவர் தெரபிஸ்ட். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடுவீங்களோ அப்படின்னும் போது யுவர் தெரபிஸ்ட் கேன் கிவ் யூ ரியஷூரன்ஸ் தட் தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஓகே. டைம் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? டைம் ஹீல் பண்ணுமா இல்லை பீப்புள் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறாங்களா? டைம் ஹீல்ஸ் அப்படின்றது வந்து பார்ட்லி ட்ரூ ஐ வுட் சே. பிகாஸ் ஆஸ் யூ கொஞ்ச நாள் ஆக 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 என்ன ஆகும் நமக்குன்னா we come into acceptance to that space. So the more we come into acceptance, we feel relieved, we move on from that space. பட் நம்ம அக்செப்டன்ஸ்க்கே வராமல் 10 வருஷமோ 20 வருஷமோ அது எப்படி அப்படி நடக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம்னா டைம் டசன்ட் ஹீல். ஓகே. சொன்ன மாதிரி அதுவும் இங்கேயுமே வந்து அது நம்மளை தாட் ப்ராசஸ் அது ப்ராசஸ் பண்ணுறது தான் இருக்குது. கண்டிப்பாக. சோஷியல் மீடியா இன்னைக்கு தேதியில் ரிலேஷன்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக, ரொம்ப அதிகமாக. சோஷியல் மீடியாவில் வந்து பீப்புள் ஒன்லி போஸ் தேர் அச்சீவ்மெண்ட்ஸ், தேர் குட் பார்ட்ஸ். லெட்ஸே நம்ம இந்த ஒரு பார்ட் எடுக்கிறோம், இந்த ஃபோட்டோ எடுக்கிறோன்னா இதை சுற்றி மெஸ்ஸியாக இருக்குது, அது எதுவுமே நம்ம காமிக்க மாட்டோம், ரொம்ப அழகான பார்ட்டை மட்டும் தானே காமிப்போம். ஸோ நம்ம பிரெயின் என்ன பர்சீவ் பண்ணுதுன்னா, the more information we consume and all the happy couples having happy time, when we look back into our life, we would also have happy time. But at that moment we might not have. அப்போ எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, நான் இல்லை. ஸோ the more we look into the negative aspect of our life, ஏன்னா நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது இந்த இடத்துல, பாசிட்டிவ் ஷோ பண்ணுறாங்க, இருக்குன்றதை விட பாசிட்டிவாக காமிக்கிறாங்கன்னு வரும்போது எல்லார் வாழ்க்கையும் அழகாக இருக்கு, என் வாழ்க்கையில் தான் இல்லை அது அப்படின்ற மாதிரி. the more we think about what's not working in our relationship, the more you think about what is not working out, the more it is going to not work out. ஓகே. ஹார்ட் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் மென் அண்ட் உமன் அது டிஃப்ரெண்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஹார்ட் பிரேக் வந்து 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஃபீமேல் ஆன் தி அதர் ஹேண்ட் ஹேஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் அபவுட் திஸ் திங். மேல் ஆன் தி அதர் ஹேண்ட் மைட் நாட் ஹாவ் அ வெரி குட் என்வாயர்மெண்ட் டு ஷேர் ஆர் நாட் யூஸ்ட் டு ஷேரிங். ஸோ அவங்களுக்குள்ளேயே அந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ண ஃபீமேலுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க அதை பற்றி பேசுறதுக்கு, அதை பற்றி எத்தனை வாட்டி பேசினாலும் கேட்கறதுக்கும் ஆள் இருக்குது. தட்ஸ் ஆஃப் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆர் இட் செல்ஃப் ஃபார்ம்ட். ஓகே. ஸோ அவங்களோட வே ஆஃப் ப்ராசஸிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது அவங்க எப்படி அதை ஃபீல் பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்ஸ் ஈஸியர் ஃபார் ஃபீமேல் டு ப்ராசஸ் த்ரூ திங்ஸ். பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் they harm themselves. அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களே வந்து துன்புறுத்திக்கிறாங்க இல்லையா? அந்த ஜோனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களோ இல்லை அவங்களை சுற்றி இருக்கிறவங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? how can they prevent them from going to that zone? Give them the lot of reassurance that they are not alone. உனக்கு அந்த பிரேக்கப் ஆகிருக்கு, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பட் அதையும் தாண்டி இத்தனை பேர் உனக்காக இருக்கும், இத்தனை பேர் ஆர் வேல்யூயிங் யுவர் லைஃப், யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ் அப்படின்ற என்வாயர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்க they can start shifting their focus on what's there than what's not there in that space. They'll help them to navigate through I'm not alone. Somebody is there for me அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கும். ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்கோதெரபிஸ்ட் ஏதாவது ஒரு படம், அந்த படம் பார்க்கும்போது சம்வேர் இது வந்து ரொம்ப ரியலாக இன்றைக்கி நடக்கிற விஷயங்களை அழகாக ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் அழகாக காட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்ச படம்? பிகாஸ் மூவிஸ் சம்டைம்ஸ் தே எக்ஸாஜரேட் இல்லையா? அப்படி இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக இன்றைக்கி நடக்கிற பிரச்சனைலாம் அழகாக காட்டியிருக்காங்களே, நம்மளே எத்தனை பேர் நம்மக்கிட்ட வந்து இதெல்லாம் பேசி நம்ம பார்த்துருக்கோம்னு ஒரு தாட் வந்திருக்கோம் இல்லையா? ப்ராப்ளம் அழகாக காமிக்கிறாங்க. இருகப்பற்று மூவி, ஐ லைக் த வே தே போர்ட்ரேட் த ப்ராப்ளம். அதே மாதிரி there was another movie recently called ஆண் பாவம் போலாததா. யா, ஐ திங்க் தட் இஸ் அபவுட் த டிவோர்ஸ் திங், ரைட்? யா. இப்போ அந்த படத்துலையுமே கான்செப்ட் ரொம்ப அழகாக காமிக்கிறாங்க. த ப்ராப்ளம் பார்ட் ஐ அக்ரி, தே ஆர் பியூட்டிஃபுல்லி ஷோயிங் பிகாஸ் தே நோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் வாட்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட், வி ஆல் ஹேவ் இட், அதனால வி ஆர் ஏபிள் டு ஷோ. பட் த பார்ட் வேர் தே சால்வ் தேர் ப்ராப்ளம் ஆர் த பார்ட் வேர் தே showcase what therapy is or how counseling works, I am not very aligned with that part. Okay. It is more preachy, it is more like this is what you have to do to solve it. Counseling doesn't work out that way. So problem based பண்ணி கேட்டிங்கன்னா எனக்கு இருகப்பற்று படத்தில் வர ப்ராப்ளமே ரொம்ப ரிலேட்டபிளாக கரண்ட் லைஃப்பில் இருக்கிறது. அந்த இன்னொரு ஆண் பாவம் பொல்லாதது படத்துலையுமே ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கரண்ட் ரீசெண்ட் இருக்கிற மாதிரி. பட் அந்த கான்ஃப்ளிக்ட்கான சொல்யூஷன் வந்து அது யதார்த்தமாக இல்லை இப்போ நடக்கிற விஷயங்களுக்கு சார்ந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? அது ஒரு மியூச்சுவலான ஒரு ஸ்பேஸில் இல்லாத மாதிரி இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். அது ரொம்ப கொஞ்சம் பயஸ்டாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் சில இடத்துல தெரபிஸ்ட் ரோலுமே வந்துட்டு கொஞ்சம் வாட் டு டூ சொல்கிற மாதிரி இருந்தது. தெரபிஸ்ட் டசன்ட் டூ வாட் டு டூ, என்ன பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா
உங்களுக்கு தான் உங்களை பற்றி நல்லா தெரியும். ஒரு 1 hour conversation doesn't make me a better person to tell what is right for you. And no book has the knowledge of telling what is right for Agni. Only Agni knows the answer. Therapist can guide you to go to that space. இதை வந்துட்டு அழகாக காமிக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. தெரபிஸ்டோட ரோலை வந்து ரொம்ப ப்ரீச்சியாக அவங்ககிட்ட போனால் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மந்திரவாதி மாதிரி காமிச்ச மாதிரி இருக்கு. ஓகே, ப்ளீஸ் நோட் ஃபிலிம் மேக்கர்ஸ். ஸோ இப்போது லவ், ஹார்ட் பிரேக், ஹீலிங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கோர் சப்ஜெக்ட்ஸாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லவ் ஜோன், அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ஹார்ட் பிரேக்கில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும், ஹீலிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும், இந்த 3 கட்டத்தில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ்க்கு உங்களோட மெசேஜ் என்னவாக இருக்கும்? 3 பேருக்குமே காமனான ஒரு மெசேஜ் அப்படின்னா வந்துட்டு செல்ஃப் லவ் தான் நான் சொல்லுவேன். செல்ஃப் லவ். ஆமாம். உங்களை நீங்கள் அதிகமாக லவ் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களால் ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தவங்களுக்கு அதை தர முடியும். நம்மக்கிட்ட அது இல்லைன்னு வரும்போது நம்ம லேக்கிங்கில் இருந்து ஆப்ரேட் பண்ணுவோம். எனக்கு அது வேணும். அது இப்போ நம்மளோட படமும் சரி, நம்மளோட என்வாயர்மெண்ட்டுமே சரி, ஒரு ஹார்ட்டு கூட இவங்க வந்தால் தான் கம்ப்ளீட் ஆகுது. பட் லைஃப் டசன்ட் ரிவால்வ் லைக் தட். நம்மளே ஒரு ஹோல் பர்சன் தான், இந்த பர்சனும் ஒரு ஹோல் பர்சன் தான். இவங்க வந்துட்டு நம்ம லைஃப்பில் வரும்போது என்னை இன்னும் ஹாப்பி ஆக்குவாங்க, இன்னும் என்னோட லைஃப் பெட்டர் ஆகும். அதுக்கு முன்னாடியும் நான் பெட்டராக தான் இருக்கேன்றதை நான் ரியலைஸ் பண்ணணும். அதுக்கு எனக்கு நான் என்ன பார்க்கணும், என்ன புரிஞ்சுக்கணும்ல. இந்த பார்ட்டில் ஒர்க் பண்ணுங்க. இவென்ச்சுவலி யூ வில் ஸ்டார்ட் சீயிங் ரிலேஷன்ஷிப் as an add-on, not as something which completes you. ஓ, பியூட்டிஃபுல். ஒரு மிஸ்ஸிங் பசில் பீஸ் மாதிரி பார்க்கக்கூடாதுன்ற. எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படின்னாவே ஜென்ரல் பர்செப்ஷன் அப்படின்னா அவங்க வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பாடி லாங்குவேஜ் பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை நம்மளை வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அது உண்மையா? எந்த அளவுக்கு உண்மை? பாடி லாங்குவேஜ் வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்மளோட ஐ மூமெண்ட்டில் இருக்கட்டும், நம்ம பேசுகிறதுல இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதெல்லாம் நம்மளால் அதை சொல்ல முடியாது. தட் இஸ் சம்திங் லைக் நம்மளே நம்ம என்ன நினைக்கிறோம் பாதி நேரம் நமக்கு தெரியாது. எப்படி இன்னொருத்தவங்களை நம்மளால் அது ஜட்ஜ் பண்ண முடியும்? யூ கேனாட் டூ தட் பார்ட், பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் another person. அவங்க எந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கக்கூடுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாமே, சர்ட்டனாக நம்மளால சொல்ல முடியாது. ஒரு அசம்ஷன், ஓகே இவங்க பயத்துலேருந்து வரலாம், அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப தைரியமாக பயமே இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க, ஸோ அப்போ அவங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு போல தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு we can map out their behavior. But we cannot say this is the kind of person இப்படி தான் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. Out of curiosity, what is your assumption about me? எனக்கு வந்து ரொம்ப ஜென்ரிக்காக அப்படி தான் இருக்குமே தவிர்த்து எனக்கு உங்களோட வல்னரபிலிட்டி தெரியாதனால என்னால் ப்ராப்பராக அதில் ஷேர் பண்ண முடியாது அந்த பார்ட்டு. your assumption, my general assumption. அதனால assumption கேட்டேன். It need not be true. You are very interested to understand the nuances of problem. உங்களுக்கு ஒரு ரொம்ப மேலோட்டமாக பார்க்காம நீங்கள் நிறைய விஷயத்தோட டீப்பர் காஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி பண்ண மாட்டாங்க. அண்ட் தட் இஸ் சம்திங் ஐம் நோட்டிசிங் இன் யூ. தட் இஸ் அ ட்ரேட் ஐம் நோட்டிசிங் இன் யூ. ரைட், தட் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. ஏன்னா அதை நான் பண்ணாதான் வந்து பார்க்குறவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் ஐ எம் அப்ரோச்சிங் மை பாட்காஸ்ட். தேங்க்யூ. பர்சனலி ஐ ஃபீல் இந்த கான்வர்சேஷன் வந்து நிறைய பேருக்கு ஐ ஓப்பனிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை பற்றி நமக்கே தெரியாத விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. பட் யூர் ரூட்டிங் எவ்ரிதிங் டு தட் செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது. ஸோ இட் வில் டெஃபினெட்லி இந்த ஒரு பாட்காஸ்ட் பார்க்குறவங்களுக்கு நான் எந்த இன்டென்ஷனோட இந்த பாட்காஸ்ட்டை அப்ரோச் பண்ணணும் அது கிடைச்சிருச்சு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் தட். Most welcome and thank you very much for this opportunity where I can share what is that I have to this world. Thank you.